सीतापदे राम 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 श्री रामनाम सिंह की जय। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद जय। जानिकांत स्मरण जय जय राम राम। हर हर नम पार्वती पदये हर हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अंबरीश सुगसौनक भीष्मदाल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम भागवतान् स्मरामि। ஸ்ரீயப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவண யஜ்ஞத்தில் ஸ்ரீமத் பாகவதம் அருமையான சரித்திரங்கள் நிறைந்தது பாகவதம். ஆனால் அது கேட்கறதுக்கு யாருக்கும் அந்தளவுக்கு அதில் ருச்சி வரணும். உண்மையிலே பாகவதம் மாதிரி ஒரு சுவையுடைய கிரந்தம் கிடையாது. ஏகம்தான். ஏகம்னா பாகவதம் சாஸ்திரம்தான். அந்த பாகவதத்துக்கு இணையாக எதுவுமே தேவையில்லை. பாகவதம் படிச்சுட்டா பகவத்கீதையோட தனியாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. பகவத்கீதைக்கு வியாக்கியானமாக தான் பாகவதமே வந்திருக்கு. பாகவதத்தில் எல்லா யோகங்களும் இருக்குது. பகவத்கீதையில் சொல்லக்கூடிய யோகங்கள் எல்லாமே பாகவதம் விஸ்தாரமாக சொல்லியிருக்கு. அதுவும் நல்லா எலாபரேட்டாக சொல்லியிருக்கு. ஆனால் அதில் உள்ள அதுவும் பகவத்கீதையில் புரியாத விஷயம்லாம் பாகவதத்தில் சுலபமாக புரிகிற மாதிரி கதைகளாக சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ஒரு உபதேசம் இருக்குன்னா, இப்போ ரிஷபதேவர் உபதேசம் பண்ணுறார், கபிலவாசுதேவர் உபதேசம் பண்ணுறாருன்னா அது சரித்திரமாக பார்க்கலாம். ஞானிகளுடைய நிலை என்ன, இப்போ ஸ்தித பிரக்ஞனுடைய நிலை என்ன. ஸ்தித பிரக்ஞனா எப்படி இருப்பாங்கன்னா பாரத யோகேஸ்வரர் மாதிரி இருப்பாங்க, சிம்பிளாக சொல்லிடலாம். இப்போ பகவத்கீதையில் ஸ்தித பிரக்ஞ நிலையை பலவிதமாக வர்ணிக்கிறார் இல்லையா. ஆபூரியமானம் அச்சல பிரதிஷ்டா சமுத்திரமாவா அப்படின்னு சொல்லி ஒரு சமுத்திரத்துக்கு ஒப்பிடுறார் இல்லையா கிருஷ்ணர். அதெல்லாம் சுலபமாக இங்கே நீ என்னன்னா வியாக்கியானமே தேவையில்லை. நம்மளாம் அதான் சொல்கிறேன், பகவானே அடியனுக்கு குருவாக இருந்து இதுக்கு ஏன் நீ கஷ்டப்பட்டு அந்த வியாக்கியானங்கள்லாம் படிக்கிற. இப்போ பகவத்கீதைக்கெல்லாம் சங்கர பாஷ்யம் இருக்குது. எத்தனையோ பேர் வியாக்கியானம் பண்ணியிருக்காங்க. பல பகவத்கீதை இருக்குது. அடியன் சில பகவத்கீதைலாம் படிச்சிருக்கேன். படிக்கும்போது அதுக்கெல்லாம் பார்த்தா வியாக்கியானம்லாம் வேற மாதிரி ஸ்தித பிரக்ஞை நிலையை பற்றி அதில் சொல்லக்கூடிய லைனாக சொல்லி வரக்கூடிய ஸ்லோகத்தெல்லாம் பார்த்து எப்படி பாஷா எப்படி பேசுவான், எப்படி உட்காருவான் அப்படின்லாம் அர்ஜுனன் கேட்டதுக்கு பதில் சொல்கிறாரு கிருஷ்ணர். அந்த பதில் சொல்லும்போது அந்த பகவத்கீதையில் உள்ள ஸ்லோகங்கள்லாம் பார்த்தா அதுக்கு வியாக்கியானம்லாம் பார்த்தா சில அத்வைதிகள் அவங்களாம் பார்த்தா என்னென்னா சாஸ்திரத்தை தொடாமையே சில பேர் என்னென்னா அதை வேறு உபனிஷத்துக்களை பிரமாணமாக காட்டி சாஸ்திரங்களை தொடுவாங்க. அதான் உபனிஷத்துக்களை பிரமாணமாக காட்டி வேறு ஏதோ பிரமாணமாக காட்டி அது அருவ நிலையில் வேறு விதத்தில் அவங்க உபதேசிப்பாங்க. ஆனால் பக்தர்களால் எழுதப்பட்ட பகவத்கீதை இருக்குது. அருவவாதிகளால் எழுதப்படாத பக்தர்களால் எழுதப்பட்ட பகவத்கீதை. அருவவாதிகள் எழுதப்படுறது சிலர் தான் நல்லாயிருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும், கேட்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் என்னென்னா பக்தியை தழுவி இருந்தால் தான் ஸ்தித பிரக்ஞை நிலை ரொம்ப சுவையாக இருக்கும். அது சில பக்தர்களால் எழுதப்பட்டது. பக்தர்களால் எழுதப்பட்டதாக இருந்தால் கூட கொஞ்சம் நம்மளை அப்படி எப்படி சொல்கிறது, அந்த ஸ்தித பிரக்ஞை நிலை என்னென்னா கொஞ்சம் நம்மளுக்கு அனுபவம், அதாவது என்னென்னா சுலபம் இல்லாமல் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அந்த உதாரணங்கள்லாம் கூட பார்த்தா சில உதாரணங்கள்லாம் பார்த்தா கொஞ்சம் கஷ்டமாக தான் சொல்லியிருக்காங்க. கஷ்டமாக தான் உபன்யாசம் பண்ணியிருக்காங்க, கஷ்டமாக தான் விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஆனால் எனக்கு அதனால தான் என்ன பண்ணுறேன், நான் அது பக்தர்கள் எழுதுனாங்களோ இல்லாட்டி அபக்தர்கள் எழுதுனாங்களோ எத்தனையோ நிறைய பகவத்கீதை வந்திருக்கு. நான் அதை சொல்ல வரல. அதில் சகுண பிரம்மத்தை வழிபடுறவங்களும் சரி, நிர்குண பிரம்மத்தை வழிபடுறவங்களும் சரி, யாரோ ஒருத்தர் பகவத்கீதை எழுதியிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் பார்த்தா கடினமான ரொம்ப கஷ்டமான வியாக்கியானமாக தான் சிலதெல்லாம் இருக்குது. அந்த ஸ்தித பிரக்தி நிலையெல்லாம் பார்த்தா அதுக்கு அடியன்னு பார்த்தா சரி, எனக்கு இதெல்லாம் மனசு ஃபிக்ஸ் ஆகலை. இந்த ஸ்தித பிரக்தி நிலையை எனக்கு சுலபமாக உபதேசம் பண்ணால் என்ன பண்ணோம், நான் என்னுடைய குருவை தானே நான் கேட்கணும்.
எனக்கு குரு யார்? சாக்ஷாத் பகவான் தான், கிருஷ்ண பரமாத்மா தான். அவனிடத்துல கேட்டால் அவன் சுலபமாக சொல்லிட்டான் பகவான். பகவத்கீதைக்கு வியாக்கியானம் பாகவதம், அவ்வளோதான். சிதப்பிரக்தி நிலை வேணுமா? பரத யோகேஸ்வரர் எப்படி நடந்துனா இருப்பார், தெரிஞ்சுக்கோ. அதான் சிதப்பிரக்தி நிலை. நான் சொல்கிற அந்த உபதேசத்தின்படி சுகம் துக்கம்லாம் சம்மனா கருதி அந்த சமுத்திரம் போல பூர்ணத்துவம் உடையவராக இருந்தது யாருன்னா, அந்த நிறைகடல் போல அது போல இருந்தது யாருன்னா பரத யோகீஸ்வரர் இருந்தார் அப்படின்னு சொல்லமா சொல்ற. பிரகலாதன் இருந்தார் அப்படின்னு இந்த மகாத்மாக்களை நீ ஈஸியாக பார்த்துக்கோ. இவங்களுடைய வாழ்க்கை, மகானுடைய சரித்திரம் தான் பகவத்கீதைக்கு வியாக்கியானமே. பாகவதத்திலே வியாக்கியானம் இருக்கு, இருந்தாலும் அது உபதேசமாகவே இல்லாமல் அது சரித்திரபூர்வமாக இருந்தால் அனுபவமாக இருக்கும், ரொம்ப சுலபமாக புரிஞ்சிக்கலாம். இப்போ வியாக்கியானம்லாம் நம்ம பெரிய பெரிய வியாக்கியானங்கள்லாம் இருக்குது, அந்த வியாக்கியானம்லாம் படிச்சுன்னு இருக்கிறதுக்கு நேரம் கிடையாது மக்களுக்கு. எந்த உபதேசமும் சுலபமாக புரிகிற மாதிரி இருந்தால் தான் எடுத்துக்கொள்ள முடியும். நீ அது இது அப்பாற்பட்டது அவ்வியக்தம் அருவம் அப்படி அப்படின்னு சொன்னால் அது எங்கேயோ போகுது மனசு. அப்பிரமேயம் அப்படின்லாம் சொன்னால், அவ்வியக்தம் அப்படின்லாம் சொன்னால் எங்கேயோ போகுது மனசு. அது அப்படின்னா அத்தியாத்ம தீபம் அது எப்படிப்பட்டது அப்படியேப்பட்டதுலாம் சொன்னால் அது எங்கெங்கேயோ போகுது. அதெல்லாம் என்னன்னே தெரியாது, அதெல்லாம் அனுபவமே இல்லாத ஒரு விஷயம். சரி, அப்படின்னா உனக்கு ஈஸியாக சொல்லணும்னா ஒரு கதையாக சொன்னால் அப்போது ஈஸியாக புரியும். கதையாக சொல்லணும்னா கதையானா எப்படி சொல்கிறது? மகானுடைய சரித்திரம் தான் அதுக்கு பிரமாணம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா, மகானுடைய சரித்திரங்களை போய் பாரு எப்படி இருந்தார். ஒரு வசுதேவர் 6 குழந்தைகளை பலி கொடுத்தா கூட அந்த வசுதேவர் மகாத்மாக்கள் எப்படி இருந்தார், எப்படி ஸ்தித பிரக்தி நிலையில் இருந்தார் பார். தன்னுடைய உறுதியில், தன்னுடைய ஆத்ம ஞானத்தில் உறுதியாக இருந்தார் பார் வசுதேவர். இதை பார்த்து தெரிஞ்சுக்கோ, ஸ்தித பிரக்தியானா இப்படி தான் இருப்பாங்க. ஸ்தித பிரக்னி நிலை இல்லாதவன், நிலையற்ற புத்தி உடையவன் எப்படி இருப்பான்னா கம்சனை மாதிரி இருப்பாங்க. ஷணப்பித்தம் ஷணச்சித்தம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கோ. கம்சன் வசுதேவருடைய வசுதேவரும் எப்படி இருக்காரு, கம்சன் எப்படி இருக்கான்னு பார்த்துக்கோ அப்படின்றது தான் அந்த ஸ்திர பிரக்தி நிலைன்னா. நிறைய மகாத்மாக்களை சொல்லலாம், வசுதேவர் சொல்லலாம், பரத யோகேஸ்வரர் ஜடபரதன் சொல்கிறேன் இல்லையா, பரத யோகேஸ்வரர் சொல்லலாம், நிறைய மகான்கள் சொல்லலாம். அதே சமயத்தில் பிக்ஷு கீதையில் பார்த்தா அந்த பிக்ஷு யோகி அவர் எப்படி கடைப்பிடிச்சார் பாரு அந்த ஸ்தித பிரக்தி நிலையை, அப்படியே நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்கலாம், ரொம்ப சுலபம். அதான் ஸ்தித பிரக்தி நிலை. அது மாதிரி நம்ம பகவத்கீதைக்கு ஒன்றுத்துக்கும் வியாக்கியானம் பார்த்தா மகான்களுடைய சரித்திரமே பிரமாணமாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். அப்போ நம்மளுக்கு வியாக்கியானமே தேவையில்லை. இன்னொருத்தர் நிறைய பேர் பெருசாக புஸ்தகம் போட்டிருக்காங்க பகவத்கீதைக்கு வியாக்கியானம்லாம், அதெல்லாம் தேவையே இல்லை. அப்படியே தலகாணி மாதிரி பெரிய பெரிய புஸ்தகம்லாம் போட்டிருக்காங்க, தேவையில்லை. ஈஸியாக பாகவதம் கதை தெரிஞ்சால் போதும். நீங்கள் பகவத்கீதைக்கு வியாக்கியானம் ஈஸியாக கஷ்டம். ராமாயணத்திலே நீ பார்த்துக்கலாம், ஆஞ்சநேய சுவாமி மாதிரி ஒரு ஸ்தித பிரக்தின்னு யாருன்னா இருக்க முடியுமா? ஸ்தித பிரக்தி நிலை வேணும்னா ஆஞ்சநேயர் பார்த்தா தெரிஞ்சுது, அவ்வளோதான். லக்ஷ்மணர் பார்த்தா தெரியுது, அவர் ரொம்ப கோபிஷ்டராக இருக்காரு, அதெல்லாம் இல்லை. கோபிஷ்டர்லாம் எதுக்காகன்னா ராமருக்காக. அது ஸ்தித பிரக்தி நிலை. சீதை எப்படி இருக்காப்பார், எப்படி ஒரு ஸ்தித பிரக்தி நிலையாக இருக்காப்பார். ராவணன் பல விதமான ஆசைகளை காட்டி கூட அவள் மயங்காமல் இருக்கிறாப்பார், ராமரிடத்தில் ஸ்திரமாக இருக்காப்பார். அதான் ஸ்தித பிரக்தி நிலை. ஈஸியாக சொல்லிடலாம். அதனால் கஷ்டமாக வியாக்கியானம் பண்ண வேண்டிய ஒரு ஸ்லோகங்களை ஒரு குரு ஆசிரிச்சுட்டோம், சரியான குரு கிடைச்சிட்டாருன்னா அது அவனுக்கு சுலபமாக புரிஞ்சிக்கலாம். அந்த அளவுக்கு சுலபமாக புரியத்தக்க அளவுக்கு குருமார்கள் உபதேசிச்சுவாங்க. எனக்கு கிடைச்ச குரு அப்படிப்பட்ட குரு பகவானே குருவாக இருந்ததுனால சுலபமாக புரிய வச்சிட்டான். ஸ்தித பிரச்சனை இது ஏன்டா மண்டையை உடைச்சிக்கிறேன், கர்மானா என்ன, அகர்மானா விகர்மானா, இது ஒரு பெரிய சாஸ்திர ஆராய்ச்சி. நீங்கள் மற்ற அருவத்தை வழிபடுபவரெல்லாம் அது வியாக்கியானம் பண்ணியிருக்காங்க பாருங்கள், பெருசாக வியாக்கியானம் பண்ணியிருக்காங்க. கர்மானா என்ன, அகர்மானா என்ன, விகர்மானா, அது பெருசாக வியாக்கியானம் பண்ணியிருக்காங்க. அவ்வளோலாம் தேவையே இல்லை. கோபிகள்லாம் என்ன செய்தாங்கன்னா, கோபிகள் கர்மா தான் செய்தாங்க, ஆனால் அகர்மாவில் இருந்தாங்க. அதாவது புண்ணிய பாபத்தினுடைய விளைவுகளை உண்டாக்காத கர்மா எதுவோ அதுதான் அகர்மா. புண்ணிய பாவங்களை உண்டாக்கக்கூடிய செயல்கள் எதுவோ அதெல்லாம் கர்மா இல்லையா, சிம்பிளாக சொல்ல போனால். விகர்மானா தள்ளத்தக்க செய்யக்கூடாத செயல்கள், ஹிரண்யகசிபு செய்த செயல்கள், கம்சன் செய்த செயல்கள்லாம் செய்யக்கூடாத செயல்கள், இதெல்லாம் விகர்மா. கோபிகள் கர்மாவில் செய்கிற மாதிரி இருந்தாலும் அவங்க அகர்மாவில் தான் இருந்தாங்க இல்லையா. அப்போ கர்மத்தில் அகர்மாவை பார்க்குறதும் அகர்மத்தில் கர்மாவை பார்க்குறதும் அப்படின்றதெல்லாம் அதை நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்கலாம்.
பாகவதத்தில் படித்தா கதைகளை படித்தா நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். ஆனால் பார்த்தா இடைச்சேரியில் அன்றைக்கி பால் விற்று தயிர் விற்று பழிச்சவங்க தான் கோபிகள்லாம். ஆனால் அவர்கள் மனசில் என்ன இருக்குன்னா, அவர்கள் கர்மாவுக்குள்ளே அகர்மத்தை பார்க்கணும் அவங்க. ஆனால் அதில் அந்த பட்டுதல் இல்லாமல் இருந்தாங்க. பகவானிடத்திலே மனசு லயிச்சிருந்து கோபிகள்லாம், கோபர்களுக்கு எல்லாருமே, அந்த அந்த பிரஜவாசிகள் எல்லாருக்குமே பார்த்தா. ஆனால் கர்மாவில் அகர்மா பார்க்குறோம், அதே சமயத்தில் அகர்மத்தில் கர்மாவை பார்க்குறோம். என்னதான் யோக நிலையில் இருந்தாலும் பார்த்தா, ராமாயணத்தில் பார்த்தா யோக நிலையில் இருந்தாலும் மனசில் பார்த்தா மேனகை இடத்துல மனசு மயங்கிச்சு விஸ்வாமித்திரருக்கு. அப்புறம்னா அகர்மா எல்லாத்தையும் செயல்கள்லாம் விட்டு வந்துட்டார். ஆனால் ஒரு விஷயத்தில் பந்தப்பட்டார், பரத யோகேஸ்வரர் மாதிரி இடத்துல பந்தப்பட்டார். அதான் அகர்மா தான் எல்லா செயல்களும் திறந்தவர். ஆனால் பார்த்தா செயல்களில் ஈடுபட்டார். மனசெல்லாம் பார்த்தா அந்த மான் என்னாச்சோ சாப்பிட்டதோ, ஒரு சிங்கம் புலி அடிச்சு சாப்பிட்டதோ, அப்போ தியானத்தில் தான் உட்கார்றாரு. தியானத்தில் உட்கார்றாரு, மனசெல்லாம் பார்த்தா அந்த மானை பற்றிய சிந்தனை இருக்குது. அவர் தியானம் உட்கார்றாரு, ஆனால் மேனகையை பற்றிய சிந்தனை இருக்குது விஸ்வாமித்திரர். இதெல்லாம் என்னன்னா, அதே சமயத்தில் இது மாதிரிலாம் தியானம் அப்போ அகர்மா எந்த செயல்களும் செய்யாதவர்களாக தியானத்தில் உட்காந்துருக்காங்க. ஆனால் மனசில் பார்த்தா கர்மா. அதனால கர்மானா பலனை விளைவிக்கக்கூடிய காமத்தில் இல்லை ஆசைகளில் மற்ற விஷயங்களில் மனசு லயிச்சிருதுன்னு சொன்னால், அப்போ அகர்மாவில் கர்மாவை பார்க்குறதுன்னு அர்த்தம் இல்லையா? இதெல்லாம் எந்த செயலும் செய்யாமல் இருக்கிறாங்க, ஆனால் பார்த்தா எல்லா செயல்களும் மனசால் செய்கிறாங்க. இதெல்லாம் ஈஸியாக புரியும் நமக்கு. இதெல்லாம் சரித்திரங்களை பார்த்தாவே நமக்கு புரியும் ஈஸியாக. மகானுடைய சரித்திரம், பகவானுடைய விஷயங்களை பார்த்தாவே புரியும். பகவான் பார்த்தா எல்லா செயல்களும் செய்கிறான், ஆனால் எதுலையுமே ஒட்டுறதில்லை. பத்மபத்ரம் இவாம்பசா, தாமரையில் நீர் போல. அப்போ அவன் அகர்மால் தான் இருக்கிறான், ஆனால் கர்மா செய்கிறான் பகவான். ஏன்னா கர்ம பலன்கள் ஆசை. நம்மே கர்மானி லிம்பந்தி நம்மே கர்ம பலஸ்பிருக்கான். ஏன் கர்மாவில் பகவான் ஒட்டுறது இல்லைன்னா கர்ம பலனில் ஆசை இல்லையா? அதனால் சொல்கிறார், நம்மே கர்ம பலஸ்பிருக்கா நம்மே கர்மானி லிம்பந்தி, கர்மாவில் ஒட்டுறதில்லை. ஏன்னா நம்மே கர்ம பலஸ்பிருக்கா அப்படின்னு, கர்ம பலனில் எனக்கு ஆசை இல்லை அப்படின்ட்டு கீதையில் பகவான் சொல்கிறார். இப்போ பகவானுடைய செயல்களையும் பார்க்கலாம், அதே மாதிரி ராமருடைய செயல்களையும் பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம கர்மாவில் அகர்மாவில் கர்மாலாம் ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். ரொம்ப சுலபமானது. அதை புரிஞ்சிக்கணும்னு பண்ணக்கூடாது மனசை, அது ஆட்டோமேட்டிக்காக புரியும். எல்லாமே சாஸ்திரங்களில் தெளிவாக கொடுத்துருக்கு. நமக்கு கஷ்டப்படாதபடியே இதுக்கு வியாக்கியானமே தேவையில்லை. என்னை பொறுத்தவரைன்னா பாகவதத்துக்கு வியாக்கியானம் பாகவதத்திலே இருக்குது, ராமாயணத்துக்கு வியாக்கியானம் ராமாயணத்திலே இருக்குது, பகவத்கீதைக்கு வியாக்கியானம் கூட பகவத்கீதையிலே இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் கொஞ்சம் கஷ்டம் கண்டுபிடிக்கிறது. பகவானுடைய விஸ்வரூபத்தை பார்க்குறோம், அர்ஜுனுடைய மனசு குழப்பத்தை, அர்ஜுன விஷாத யோகத்தை பார்க்குறோம். அப்படின்னா அவன் எல்லா விதத்தையும் வெளில தூக்கி போட்டான், எந்த செயல்களும் அற்றவனாக உட்காந்துட்டான், சோர்ந்து போய் உட்காந்துட்டான். ஆனால் கர்மா விட்டவனாக இருக்கிறான், ஆனால் மகா கர்மாவை அவன் தான் செய்யணும். ஏன்னா பட்டுதல் உடையவனாக இருக்கிறான், அகர்மாவில் தான் இருக்கிறான், ஆனால் கர்மாவில் இருக்கான். எப்படின்னா, என்னுடைய உறவினர்கள் என் சொந்த பந்தங்கள் அவங்கள அழிக்கக்கூடாது அப்படின்னும் போது என்னென்னா, இவன் பட்டுதல் உடையவனாக கர்மாவில் தான் இருக்கிறான். அவன் அதான் என்னென்னா பட்டுதல் உடையவனாக இருக்கிறான். அது பாவத்தை விளைவிக்கும் அப்படின்ட்டு பகவான் கீதையில் சொல்கிறார் அர்ஜுனன் புலம்புல பார்த்து. அப்போ அவன் புலம்புலேருந்து தெரிந்து மனசு போராடி இருக்குது, மனசு கர்மாவில் ஈடுபட்டு இருக்குது. என்னென்னா பட்டுதலுடைய செயல்களில் அவன் மனசில் ஈடுபடுது. என்னுடைய உறவினர்கள் நான் அழிக்க மாட்டேன் அப்படின்னு. அப்போ என்னுடைய உறவினர்கள் தூக்கி போட்டேன்னா அதுக்கு பிறகு அவன் செய்யக்கூடிய செயல்கள்லாம், அந்த பட்டுதல் இல்லாத செய்யக்கூடிய செயல்கள்லாம் விளைவுகளை உண்டாக்காதனால அது அகர்மா அதுன்றது பகவான் கீதையில், அதே கீதையில் அர்ஜுனுக்கு உபதேசம். இப்போ அர்ஜுனுடைய நிலையை வச்சே நாம் அகர்மா கர்மா என்னென்னு விளக்கம் கொடுத்துடலாம் ஈஸியாக, புரியுதுங்களா? இதெல்லாம் என்னென்னா பகவத்கீதைக்கு வியாக்கியானம் பகவத்கீதையிலே சொல்லலாம். ஆனால் நம்ம கொஞ்சம் தாராளமாக பார்க்கணும். அது ஒரு விஷயத்தையே அர்ஜுனன் ஒருத்த விஷயம் மட்டுமே எடுத்து நம்ம பேசினா சில பேர் போர் அடிக்கும். அதனால் பல விஷயங்களை நம்ம பார்க்கலாம். பாகவதத்தில் நிறைய பேருடைய உதாரணங்கள் சொல்லலாம். இதில் ஒரு உதாரணம் தான் சொல்ல முடியும், அர்ஜுன ஒரு உதாரணம் தான் சொல்ல முடியும். கிருஷ்ணர் எப்படி செயலற்று இருக்கிறாருன்னு அவருடைய உதாரணம் சொல்ல முடியும். ஆனால் பகவத்கீதைக்கு வியாக்கியானமாக பாகவதத்தை எடுத்துட்டோம்னா நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். அகர்மானா என்ன, கர்மானா எல்லாத்துக்கும் உதாரணம் சொல்லலாம். இதெல்லாம் ரொம்ப இது அருமையான சப்ஜெக்ட்ஸ். இதெல்லாம் ருச்சி உள்ளவங்களுக்கு நம்ம சொன்னோம்னா கேட்குறது சுவாரஸ்யமாக இருக்கும். ருச்சி இல்லாதவங்களுக்கு சொன்னால் நமக்கும் போர் அடிக்கும்,
கேட்குறவங்களுக்கும் போர் அடிக்கும், நமக்கும் சரி யாரும் என்னடா இதை பற்றி இந்த சாஸ்திர விஷயமான பரிச்சயம் இல்லாத போய் சொல்கிறப்ப நம்மளுக்கும் ஒரு மனசு கஷ்டமாக இருக்கும். இதெல்லாம் அருமையான விஷயங்கள் எல்லாமே. பாகவதம், பகவத்கீதை இது மாதிரி பெரிய பெரிய விஷயங்களை தெரிஞ்சிக்காததுனால்தான் பௌதிகமான பந்தங்களில் போய் நம்ம சிக்கி தவிக்கிறோம். பலவிதமான கவலைகளில், துன்பங்களில், கோபதாபங்களில், காமக்ரோதங்களில் போய் நம்ம மாட்டில் முழிக்கிறோம். ஏன்னா பெரிய விஷயம் இதெல்லாம். இதை தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம சீமானாயிடலாம். ஆமாம், யாராலும் பிடிக்க முடியாத கருடபட்சி மாதிரி சுதந்திரமாக ஆகாசத்தில் பறக்கலாம். அந்த அளவுக்கு மனசு அவ்வளோ ரிலாக்ஸேஷன் கொடுக்கும். உண்மையிலேயே உனக்கு எந்த வித கடமைகளும் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது எப்படி இருக்குது? என்னடா அது இப்படி சொல்கிறாங்க, எனக்கு குடும்பம் இருக்குது, குழந்தை குட்டி இருக்குது, நான் வேலைக்கு போகணும், நான் சம்பாதிக்கணும், நான் குடும்பத்தை காப்பாற்றணும், எனக்கு எவ்வளோ வேலை இருக்குது, எனக்கு போய் கடமை இல்லைன்னு சொல்கிறேன். உண்மையிலே கடமை கிடையாது சொன்னால் நம்புவீங்களா? ஏன்னா நீங்கள் இந்த உடலே கிடையாது. உடல்னு இருந்தால் தானே நம்மளுக்கு கடமைகள் இருக்குது. உடம்புல ஃபஸ்ட்டு நம்ம உடலே கிடையாது. உடல் இல்லைன்றது நிரூபிக்க முடியுமா? ஈஸியாக நிரூபிக்க முடியுமே. இறந்துட்ட ஒரு உடலை பாருங்கள். கண் இருந்து பார்க்க மாட்டுது, காது இருந்து கேட்க மாட்டுது, மூக்கு இருந்தால் நுகர மாட்டுது, வாய் இருந்து பேச மாட்டுது, கை இருந்தால் செயல்களை செய்ய மாட்டுது, கால் இருந்து நடக்க மாட்டேங்குது. அப்போ அந்த பிணமாக இருக்கிறது, அப்போ அதில் என்ன இல்லைன்னா ஆத்மா இல்லை. ஓகே, அப்போ உண்மையிலே இத்தனை நாள் செயல்பட்டு கொண்டிருந்தது அந்த பிணமா, அதுக்குள்ளே இருந்த ஆத்மாவா? நீங்களே சொல்லுங்கள். ஈஸியாக நிரூபிக்க முடியும். நான் இந்த உடல் இல்லைன்றது எப்படி நிரூபிக்க முடியும்னா, ஒரு பிணம் படுத்துருக்குன்னா அது பிணம்னு சொல்கிறானே தவிர அவர் இது போல் ஒரு குமார் என்பவர், ரமேஷ் என்பவர் இறந்து விட்டார் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. பேரை சொல்ல முடியாது. எப்பப்பா பாடி எப்பப்பா போஸ்ட்மார்ட்டம், பாடி எப்பப்பா தூக்குறாங்க, எத்தனை மணிக்கு? 5 மணிக்கா சாயங்காலம் அப்படின்ட்டு கேட்குறாங்க. பாடி எப்போ தூக்குறாங்க அதான் கேட்குறாங்க. அப்படின்னா அவர் பேர் இதுக்கு முன்னாடி அவர் பேரை வச்சு கூப்பிட்டுருந்தாங்கல்ல, அந்த பேருக்கு உடையவர் வெளியே கிளம்பிட்டார். அவர் டிக்கெட் வாங்கி கிளம்பிட்டார். அவர் இல்லைன்னா வேற ஒரு உடல் புகுந்துட்டார். எது பேருக்கு உடையவர்? அந்த ஆத்மா, ஜீவாத்மா கிளம்பிடுச்சு. அப்போ ஈஸியாக புரிய வைக்கலாம் இல்லையா? அப்போ இந்த உடல் வேற ஆத்மா வேறன்னு ஈஸியாக புரியுது இல்லையா? அது எப்போ இருந்தாலும் இந்த உடலை விட்டு, இந்த மரத்தை விட்டு பறவை பறந்து தான் போய் ஆகும். அந்த மரத்தோடு அது ஒட்டின்னு இருக்க முடியாது. அந்த பறவையானது, அது ஜீவாத்மா பரமாத்மா 2 பட்சிகளும் ஒன்றாக கூடி குழாவை கொண்டு இருக்கிறது அந்த மரத்தில். எதனால் வரைக்கும்னா அந்த மரம் பட்டு போகிற வரைக்கும். மரம் பட்டு போச்சுன்னு சொன்னால் உடனே அது வேற ஒரு மரத்துக்கு தாவி அங்கே கூடு கட்டின்னு வாழும் இல்லையா? 2 பட்சிகள். அது மாதிரி தான் இந்த ஜீவாத்மா பரமாத்மா வேற ஒரு உடல் எடுத்துன்னு போயிடும். சிம்பிளாக நிரூபிக்கலாம். இந்த ஆத்மா வேற உடல் வேறன்றது ஈஸியாக நிரூபிக்க முடியும். இது பெரிய விஷயமே கிடையாது. அதனால் சுலபம்னு நினைக்கிறவங்களுக்கு சுலபம் சாஸ்திரம். கஷ்டப்படுத்திக்கணும், மற்றவங்களையும் கஷ்டப்படுத்தணும், தானும் கஷ்டப்படணும்னு நினைக்கிறவங்களுக்கு சாஸ்திரம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் ஈஸியாக புரியக்கூடிய விஷயங்களை ஏன் தான் அப்படி பெருசாக வியாக்கியானம் பண்ணி இப்படி பண்ணி குழப்பி கேட்டால் உபநிஷத்துக்களை பிரமாணமாக காட்டி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி எந்த உபநிஷத்துக்களையோ வேதங்களையும் உபநிஷத்துக்களையும் அப்பா பெரிய பெரிய வியாக்கியானம் பண்ணி அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது, இதுக்கு அப்பாற்பட்டது, அதுக்கு அப்பாற்பட்டது, அப்படி இப்படின்னு சொல்லி குழப்பி நேத்தின்னு சொல்லி அதெல்லாம் விலைக்கு நான்லாம் அப்படி தான் மண்டை குழம்பின்னு இருந்தேன் ரொம்ப நாளாக. கிருஷ்ணா எனக்கு புரியலையே கிருஷ்ணா, நான் என்ன பண்ணுறது? இவங்களோட தான் நம்ம போராடின்னு இருக்கணுமா? இப்படிப்பட்ட வியாக்கியானங்களை படிச்சுன்னு, இப்படிப்பட்ட உபன்யாசங்களை கேட்டுன்னு நான் மண்டையை உடச்சுன்னு இருக்கணுமா? அப்போ எனக்கு எப்போ தான் அனுபவம் ஏற்படுதுன்னா, அடடா இதுக்கே இவ்வளோ கஷ்டப்படுறேன், நீ ரொம்ப சுலபம், எங்களை கற்றுக்க வேண்டியது தானே, நீ ஏன் அங்கெல்லாம் போகிற அப்படின்னு சொல்லிட்டு பகவானே உட்கார வச்சு கற்றுக் கொடுத்தானா பகவத்கீதை கொஞ்ச நேரம் யோசிச்சு பகவான்களை நாமா சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக பகவான் புரிய வச்சுட்டான். பகவான் தான் ஞான குருவாக இருக்கானே. நம்ம ஞானத்தில் இருந்து கொண்டு புந்தியில் வைத்தடி போட்டுக்கின்றேனேன்னு சொல்கிற மாதிரி விநாயகர் அகவலில் புந்தியில் வைத்தடி போட்டுக்கின்றேனே, ஞானத்தில் வச்சு பகவானை போட்டுறணுமா. அப்போ ஞான குருவாக இருந்து என்ன பண்ணுவோன்னா பகவான் சொல்கிறான் ததாமி புத்தி யோகம் சொல்கிற மாதிரி பகவான் நம்ம புத்திக்குள்ளே இருந்து பகவான் புத்தி யோகத்தை ததாமி புத்தி அந்த புத்தி யோகத்தை கொடுத்து நமக்கு என்ன பண்ணுவான் பகவான் ஞான குருவாக இருந்து ஞானத்தில் உபதேசம் பண்ணுவான். அது அப்படிலாம் பட்சம் அவனுக்கு ரொம்ப மண்டை குழம்பும், உனக்கு புரிகிற மாதிரி சுலபமாக சொல்கிறேன்னு சொல்லி பகவான் ஈஸியாக சொல்லி கொடுப்பான். எதுவுமே சுலபமாக இருந்தால் தானே. புரியாத ஒரு விஷயத்தை போய் ஒரு ஜென்மாத்திய சென்ற ஸ்லோகத்தை மட்டும் இன்றைக்கி வரையும் பார்க்குறேன். பாகவதத்தில் மகான்கள்லாம் பார்த்தா நான் அந்த வழியை தான் நானும் ஃபாலோ பண்ணேன். நான் இல்லைன்னு சொல்ல வரல.
ஆனால் எதனால மகான்கள் அப்படி ஃபாலோ பண்ணியிருக்காங்கிறதுனால என்ன பண்ண 1 மணி நேரம் 2 மணி நேரம் அந்த ஒரு ஸ்லோகத்துக்கு மட்டும் பெருசாக வியாக்கியானம் பண்ணுவாங்க. எல்லா சுகத்தை தேடி தான் அலையிறாங்க. சச்சிதானந்த ஸ்வரூப்னா சத்துனா என்ன, ஜித்துனா என்ன, அப்போ ஜென்மாத்தேசியனா என்ன, இந்த உலகமானது இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்டது, அப்படி இப்படின்னு பெருசு பெருசாக வியாக்கியானம் போடுவாங்க பாருங்க. அது உபநிஷத்துக்கெல்லாம் பிரமாணம் காட்டுவாங்க. இன்னும் கடுப்பாக இருக்கும். ஏன்னா உபநிஷத்துக்குள்ள பிரமாணம், உபநிஷத்து பரிச்சயமே கிடையாது அப்படி எனக்கு. அந்த உபநிஷத்துலாம் பிரமாணம் காட்டி பேசும்போது ஒன்றுமே புரியாது. கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும். சத்தியமாக சொல்கிறேன். அந்த வேதங்களில் சொல்லுவாங்க, உபநிஷத்துங்களை சொல்லுவாங்க, எதையோ பிரமாணம் காட்டி பேசும்போது இது எனக்கு அப்படியே ஏன்டா இந்த முதல் ஸ்லோகத்தை இப்படி 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 குழப்புறாங்க, இப்படி கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மனசு. அது பிரம்மதேவருக்கு உபதேசம் பண்ணார், இப்படி உபதேசம் பண்ணார், அதெல்லாம் சொன்னால் ஓகே. அது பிரம்மதேவருக்கு எப்படி ஞானம் வந்தது, இப்படி அது இதுன்னு சொல்லி ரொம்ப குட்டை குழப்பி அதுலேருந்து தெளிவு வர்றதுன்றது போதும் ஆகிடும். நடக்கவே நடக்காது. அதனால் இது மாதிரி எவ்வளோ பேர் இது போல் வந்து பார்த்தா வியாக்கியானம் பண்ணுறேன்னு சொல்லி ரொம்ப குழப்பத்தை உண்டு பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்ம போய் இறங்கவே கூடாது. தெளிவான விஷயம் என்ன, இந்த சாஸ்திரங்களை போய் மண்டியை உடைச்சிக்காம ராம 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 ராம் ராம 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 ராம் இதை ஒன்று பிடிச்சிக்க போதும், உன் ஜென்மா சபலம் ஆயிடுச்சு. இதுதான் ஜென்ம லாபமா. ஜென்ம லாப பரபும்சாம் அந்தே நாராயண ஸ்மிருதிஹி. நாராயண நினைவோட ஸ்மரணத்தோட நாமா சொல்லினே இரு. அந்திம காலம் வரைக்கும், கடைசி காலம் வரைக்கும் நாமா சொல்லினே இரு. எந்த மூச்சு கடைசி மூச்சாக இருக்குதோ அந்த மூச்சு நாராயணன் ஸ்மரணத்தோடு போகட்டும். அப்போ நாராயண உலகத்தை அடைவேன். இதுதான் மகான்கள் காட்டிய வழியே. இதை விட்டுட்டு நாம் போய் நிறைய புஸ்தகங்களை படிக்கிறேன், அதை படிக்கிறேன், இதை படிக்கிறேன், வியாக்கியானம் பண்ணுறேன், அதை பண்ணுறேன். வியாக்கியானம் வேணும்னா பகவான்கள் கேளு. வியாக்கியானம் பகவான் தான் குருவாக இருக்காங்க இல்லையா. குரு இல்லாதவங்கன்னா மண்டையை உடைச்சிக்கணும், கஷ்டப்படணும். அந்த சாஸ்திரம் இந்த சாஸ்திரம் அதுக்கு பிரமாணம் உபநிஷத்துக்கு போய் தேடணும். முண்டக உபநிஷத்து, கட உபநிஷத்து இல்லையா, எவ்வளோ உபநிஷத்து, 108 உபநிஷத்து இருக்குது. போய் தேடின்னு இருக்க வேண்டியது தான். இல்லை புராணங்களில் போய் தேடி இருக்க வேண்டியது தான். எங்களுக்கெல்லாம் ஒரே பாகவதம் ஒன்று போதும், ராமாயணம் ஒன்று போதும். பகவானே குருவாக இருந்து அதுக்கு விளக்கம் அதிலேயே சொல்லியிருக்கான். நான் அந்த பகவானுடைய நம்பாதவங்களுக்கு தான் நான் வேறு புஸ்தகத்தை தேடி ஓடணும். நான் தான் நம்புகிறேனே, பாகவதத்தை நம்பும்போது அப்போ நான் பாகவதத்துலேயே எனக்கு விளக்கம் இருக்கும்போது நான் ஏன் இன்னொரு புஸ்தகத்தை நாடணும்? எனக்கு எல்லாத்துக்கும் விளக்கம் பாகவத்திலே இருக்குது. எல்லா கேள்விகளுக்கும் பதில் பாகவத்திலே இருக்குது. பாகவதத்துக்கு வியாக்கியானம் பாகவத்திலே பார்க்கணும், வேறு கிரந்தத்துக்கு போகக்கூடாது. அந்த சாமர்த்தியம் இருக்கா? அந்த சாமர்த்தியம் வேணும்னா அப்படியேப்பட்ட குரு அமையணும். குரு அமைஞ்சான்னா சந்தோஷமாக ஆனந்தமாக பாகவதத்தை படித்து அனுபவிக்கலாம். ஒன்றும் இல்லை, ஒரு கஜேந்திர ஸ்துதி இருக்குது. கஜேந்திர ஸ்துதியில் வந்து அதை ஒரு ஸ்லோகத்துக்கு எவ்வளோ பேர் வியாக்கியானம் பண்ணுவோம் தெரியுமா? ஓம் நமோ பகவதே தஸ்மை எதையேத சிதாத்மகம் புருஷாய ஆதிபீஜாய பரேஷாய அபிதீமகி. இந்த புருஷாய ஆதிபீஜாயன்றதுக்கு ஆதி மூலம்னு அர்த்தம். சரி, ஓகே. அம்மா அத்தியாத்மிகம் சிதாத்மகம் அது இதுன்னு சொல்லலாம். அந்த சித்தாத்மகம் சொல்லும்போது அதுக்கு பெருசாக வியாக்கியானம் பண்ணுவாங்க பாருங்கள். பாப்பா நம்மளால் தாங்கவே முடியாது. அப்புறமா எஸ்யாத்மனீதம் நிஜமாயி அற்பிதம் கொச்சித் விபாதம் கொச்சதத் திரோஹிதம் அபித்தத்திற்கு சாட்சியுபியம் ததிக்ஷதேச ஆத்ம மூலம் அவதுமாம் பராத்பரக அப்படின்ற ஸ்லோகத்துக்கு பெருசாக வியாக்கியானம் பண்ணுவாங்க. சில மகான்கள் சுலபமாக்கி சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் எனக்கு சாஸ்திர பிரகாரமாக இருந்தால் ரொம்ப சுலபமாக இருக்கும். இதெல்லாம் வந்து எஸ்மின் இதம் எதச்சேதம் ஏன் ஏதம் இதம் ஸ்வயம் யோஸ்மாத் பரஸ்மாஸ்ட பரஸ்தம் பிரபத்திய ஸ்வயம்போம். இந்த ஒரு வார்த்தைக்கும் எஸ்மின் இதம்னா என்ன, எஸ்சேதம்னா என்ன, எஸ்மின் இதம் எதச்சேதம்னா என்ன, ஏனாத்மானா என்ன, இதெல்லாம் வந்து இதம் ஸ்வயம் அப்படின்னா என்ன, இதெல்லாம் பெருசாக பெரிய வியாக்கியானங்கள் பண்ணுவாங்க. தேவையில்லை. பெருசாக வியாக்கியானங்கள்லாம் நம்மளுக்கு குழப்பத்தை தான் உண்டாகும், தெளிவு உண்டாகாது. தெளிவானா ஒரே பரம்பொருள், அவ்வளோதானே. அந்த ஒருத்தரை நிரூபிக்கிறதுக்கு இவ்வளோ வார்த்தைகள் போடுறீங்க, அவ்வளோதானே. அந்த பரம்பொருள் நான் ராமா, அந்த நாமத்தை பிடிச்சிக்கோ சுலபமா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுதான் கடைசியில் கஜேந்திரனும் சொன்னான், நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே. இதை சொல்லிட்டு போயேன்.
அந்த நாராயணா அகில குரு பகவான் நமஸ்தே நாமத்தை சொல்லிட்டு போ, அவ்வளோதான். இதை சொன்ன தெரிஞ்சால் போதும். மற்றதெல்லாம் செகண்ட், மற்றதெல்லாம் வியாக்கியானங்கள், மற்ற இதெல்லாம் சாஸ்திர விசாரம், உபனிஷத்து ஞானம், இதெல்லாம் வந்து என்னென்னா ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும். அதெல்லாம் மகா அறிவாளிகளால் புரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயங்களாக இருக்கும். அதெல்லாம் பார்த்தா பாண்டித்யம் உள்ளவர்களால் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயமா இருக்கும். அதெல்லாம் சாஸ்திர அனுபவம் வேணும். அப்படிப்பட்ட சாஸ்திரிகள், அப்படிப்பட்ட ஆச்சாரங்களை சரியாக கடைப்பிடிக்கிறவர்கள், சுத்தமான ஞானமுடையவர்களால் அதை தனியாக ரிலாக்ஸாக, இப்போது அமளியாக நம்ம இருக்கக்கூடிய இந்த லௌகிகமான சூழ்நிலைகளில் அந்த சாஸ்திர விசாரம்லாம் பொறுமையாக நம்மளால் பண்ண முடியாது. அதெல்லாம் வந்து அதுக்குன்னே இருக்கிறாங்க சன்னியாசிகளை ஆகிக்கொண்டு, அதுக்குன்னே வேத விசாரம் பண்ணி, உபநிஷத்துக்களை விசாரம் பண்ணி, அதுக்குன்னு எந்த வேலையும் இல்லாமல் அவங்க வந்து என்னென்னா இந்த சாஸ்திரம் மட்டுமே ஆராய்ச்சி பண்ணுறவங்களால அவங்களால ரிலாக்ஸாக விசாரம் பண்ண முடியாது. விசாரம் பண்ணி அது ஞானம்னா என்ன, அது எப்படியாப்பட்டது அப்படின்னு சொல்லி எல்லாம் குடும்பத்தை விட்டவங்க அதெல்லாம் தாராளமாக விசாரம் பண்ணலாம். குடும்பம் நம்மை போன்ற குடும்பவாசிகளுக்கு, இல்லறவாசிகளுக்கு நம்மளே பல வேலைகள் இருக்குது. இதெல்லாம் வந்து சாஸ்திர விசாரம் பண்ணுறது, அது எஸ்பி நிதம்னா நான் எலை சேதம்னா என்ன, அதெல்லாம் விசாரணை பண்ணி உட்காந்துருந்தோம்னா நம்ம வேலையை யார் பார்க்குறது? யோசிச்சு பாருங்கள். நம்ம அதுவும் நம்மளால் மந்தமதையா கலியுகத்தில் மந்தமதி படைத்தவர்கள தான் இருப்பாங்க. அது புரிஞ்சுற அளவுக்கு நல்ல ஷார்ப்பான ஞானம் கிடையாது, நிதான புத்தியும் கிடையாது, அது புரிஞ்சுற அளவுக்கு அனுபவமும் கிடையாது. மந்த பாக்கியம் உள்ளவர்களாக தான் இருக்கிறோம் கலியுகத்தில். ஏன்னா நிறைய உபத்திரவங்களுக்கு நடுவில் இந்த சாஸ்திர விசாரம்லாம் பண்ணுறது முடியாத விஷயம். அதனால் சுலபமாக நான் ஒரே வழி, நான் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் வேணும், அவ்வளோதானே. அதுக்கே இந்த ஞான விசாரம் பண்ணுறேன். சுலபமாக உட்காந்து ராமராமான்னு சொல்லு, உடனே உனக்கு மனசில் சாந்தி கிடைக்குதா இல்லையா பார். என்ன ஒன்றுனா 10 நாம 20 நாம சொல்லிட்டு எனக்கு சாந்தி கட்சிணும்னு சொல்லக்கூடாது. நான் நினச்சதெல்லாம் நிறைவேறணும்னு சொல்லக்கூடாது. நினச்சது நிறைவேறலையோ அது குப்பை, அது தூக்கி போடுங்க. ஃபஸ்ட்டு மனசில் நிம்மதி ஓணும்போது சாந்தி வேணும். நம்ம அகங்காரத்தோடு இருக்கும்போது அந்த சாந்தி கிடைக்காது. அந்த அகங்காரம் குறையணும். நல்லா கத்தி ராம 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 ராமன்னு கத்தி தொண்டை தண்ணி வற்றி நான் டயர்டாகி போய் அந்த அளவுக்கு உடம்புல இருக்கிற அகங்காரம்லாம் அடியோடு போகிற அளவுக்கு நாம சங்கீர்த்தனம் பண்ணணும். நல்லா பண்ணால் அப்புறமா ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் பாருங்கள். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கத்தி நாம சொல்லிவிட்டு அப்புறமா உங்களுக்கு கிடைக்கிற ரிலாக்ஸேஷன் நீங்கள் அனுபவித்து பாருங்கள். அவ்வளவு சாந்தியாக இருக்கும். சத்தியமாக சொல்கிறேன். நீங்கள் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நாம சொல்லிட்டேன்னு சொல்கிறது பிரயோஜனம் இல்லை. 2 மணி நேரம், குறைஞ்சபட்சம் 2 மணி நேரம், 3 மணி நேரம் நாம சொல்லி பாருங்கள். நல்லா உறக்க சொல்லுங்கள். நம்ம அகங்காரம்லாம் நம்ம உடம்புல தான் சொல்லுவோம். சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, உடம்புல கொழுப்பு ஏறி போச்சு, திமிரு ஏறி போச்சு, அதனால தான் அப்படி ரொம்ப ஆடுறேன் அப்படின்னா சொல்கிறாங்க இல்லையா. அது ஒரு விதத்தில் உண்மை தான். நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்பெல்லாம் கரையிற மாதிரி நல்லா கத்தி ராம 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 ராமன்னு நம்ம எனர்ஜிலாம் மொத்தம் வேஸ்ட் ஆகணும், பரவாயில்ல. அந்த திமிரெலாம் அடங்கணும், அந்த அகங்காரம்லாம் அடியோடு ஒழியணும், அந்த மமகாரம்லாம் அடியோடு ஒழிஞ்சு அப்புறமா ஒரு அந்த டயர்டான நிலையில் ராமநாமா சொல்லி 3 மணி நேரம் நாமா சொல்ல உடனே நாக்கெல்லாம் வறண்டுடும், உடம்புலாம் தோஞ்சு போயிடும். தோஞ்சு போன பிறகு கிடைக்கிற ஒரு சாந்தி இருக்குது பாருங்கள். அந்த சந்தோஷத்தை அனுபவித்து பாருங்கள், அப்போ தான் தெரியும் நான் சொல்கிறது சத்தியம்னு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். உண்மையிலே சொல்கிறேன். நிறைய சாஸ்திரத்தை விசாரம் பண்ணி மண்டையை உடச்சிக்க வேணாம், கஷ்டப்பட வேணாம். நிறைய வியாக்கியானங்களை படிக்கணும், நிறைய புஸ்தக புழுவாயிடாதீங்க தயவுசெய்து. நிறைய பேர் வியாக்கியானம் பண்ணிக்கிறாங்க. பகவத்கீதைக்கு வியாக்கியானம், பாகவத்துக்கு வியாக்கியானம்லாம் பெருசு பெருசாக வியாக்கியானம் படித்து என்ன வரப்போது சொல்லுங்க பார்க்கலாம். சரி, அவ்வளோ படித்து அவ்வளோ மனசில் தேக்கி நிற்க முடியுமா? நான் கேட்குறதுக்கு கரெக்டாக சொல்லுங்கள் பதில். அதான் என்னென்னா, இவ்வளோ புஸ்தகங்களை படிக்கிறேன், தலைக்காணி மாதிரி பெரிய புஸ்தகம் படிக்கிறேன். நாங்கள் தான் படித்து நான் நிம்மதியே இல்லாத நிலையை தான் கண்டேன். நான் வேறு ஒன்றும் கண்டல. நாம சொல்லும்போது தான் ரிலாக்ஸேஷனே என்னென்ன, நிம்மதினா என்னன்னு தெரிஞ்சுது. படிங்க, மூலப்பாராயணம் படிங்க, ஓரளவுக்கு தெரிஞ்சுங்க. சிம்பிளாக பாகவத கதையை ரொம்ப விசேஷம். பாகவதம் படிக்குது, நான் என்ன சொல்கிறேன் அப்படியே எடுத்துங்க. அது பெருசாக வியாக்கியானம் படிக்கிறாங்க பாருங்க, அதை போய் படிக்காதீங்க. பெருசாக வியாக்கியானம் போடுறாங்க பற்றியா, அதை படிக்காதீங்க. அதை படிச்சோன்னே நீங்கள் குழம்பிடுங்க, மண்டை குழம்பி மென்டல் ஆகிடும். தயவுசெய்து அதெல்லாம் படிக்காதீங்க. டைரெக்டாக அதுக்கு என்ன அர்த்தம் அதை மட்டும் தெரிஞ்சுங்க. அதுக்கு விளக்கம் தெரியலையா, மகானுடைய சரித்திரத்தை பாருங்கள், விளக்கம் ஈஸியாக கிடச்சிடும். சுலபமாக போங்க. எதுவுமே எந்த சாஸ்திரம் படித்தாலும் சுலபமாக புரிகிற மாதிரி இருக்கணுமே தவிர பெருசாக வியாக்கியானம் பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் படிக்கக்கூடாது. அதெல்லாம் படித்தோம்னா நம்ம அந்த ஒரு ஸ்லோகம் தான் படிப்போம், 2வது ஸ்லோகம் படிக்க மாட்டோம்.
ஏன்னா அதுவே மனசில் நிற்கிறதுக்கு ரொம்ப கஷ்டங்க. இந்த கலியுகத்தில் வந்து மனுஷனுக்கு பிராயன அல்பாயுஷா, ஆயுஷே ரொம்ப குறைவு. இதில் வந்து பெரிய பெரிய தலைக்காணி மாதிரி புஸ்தகங்கள்லாம் என்றைக்கு படித்து முடிக்கிறது? சுலபமான வழியை கடைப்பிடிச்சு பகவானை சீக்கிரமாக அடையிறதுக்கு, அதுனா உடனே அடையிறதுக்கு என்ன வழி? கிருஷ்ண பிராப்திகரம் சஸ்வத் சாதனம் தத்துவதா அதுனானா உடனே கிருஷ்ண பிராப்திகர், கிருஷ்ண அனுகிரகத்துக்கு என்ன வழி? அதுதான் சொல்லியிருக்காங்களே. பாகவதமே கரெக்டாக சொல்லிக்கிது. அதுதான் இது அப்படியே படிச்சுனே வந்தால் போதும். பாகவதம் படனாத்து ஸ்ரவணாத்து, இது பாராயணம் பண்ணி பாகவத்தை அப்படியே ஓரளவு படிச்சுட்டு வந்தால் போதும். புரிஞ்ச வரைக்கும் புரியும் போதும். உங்களுக்கு அதில் எதனா ஒன்று புரிஞ்சால் கூட நீ பக்தியில் இருக்கிறீங்க அர்த்தம். பக்தியில் தீவிரமாகிடுவீங்க. எப்பவுமே பட்டும் படாமல் கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணும்போது தான் சுவை அதிகமாக இருக்கும். நீங்கள் எல்லாத்துலேயும் ஆழ்ந்து போனீங்கன்னா வச்சிங்களேன், உங்களுக்கே வெறுப்படிச்சிடும். ஆமாம், ஒவ்வொரு ஸ்லோகமாக நீ படித்து அதுக்கு அர்த்தம் அப்படின்னு விளக்கமாக நீ படிக்கணும்னு நினச்சி உங்களுக்கு போர் அடிச்சிடும். புரியுதுங்களா? எதுலேயுமே மகான்கள் உபன்யாசத்தில் சப்தாக முறையில் பார்த்தா சாரமாக கொடுப்பாங்க. அந்த சாரமாக கொடுக்குறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த சுவையில் நீங்கள் அனுபவிச்சுன்னா பக்தி உங்களுக்கு வளரும் அதிகமாக. நீங்கள் எலாபரேட்டாக படிக்கணும், நான் பதமாக படிக்கணும், ரொம்ப விசேஷமானா அது ருச்சி இருக்கும்போது படிக்க முடியும். எல்லா டைம்லையும் அது மாதிரி ருச்சி இருக்குன்னு முடியாது. எல்லாருக்கும் எல்லா டைம்லையும் அது மாதிரி ருச்சி இருக்குது இல்லையா? எல்லாருக்குமே ஒரு நாள் பார்த்தா பாகவத்தில் ருச்சி வருது, ஒரு நாள் பார்த்தா பாகவத்தில் ருச்சியே வர மாட்டேது, வெறுப்பாக இருக்குது. ஏன்னா நம்ம மனப்பான்மை, நம்ம அந்தளவுக்கு தபஸில் இல்லை, நமக்கு அந்தளவுக்கு பக்தி உணர்வில் இல்லை, நம்ம பௌதிக உணர்வில் இருக்கிறோம். பௌதிக உணர்வில் இருக்கும்போது பாகவதம் வெறுப்பாக இருக்கும். நல்ல தூய உணர்வில் இருக்கும்போது பாகவதம் ருச்சியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. யோசிச்சு பாருங்கள், ராமாயண ருச்சியாக இருக்கும், நாமாசல் ருச்சியாக இருக்கும். நீங்கள் ருச்சி இருந்தாலும் ருச்சி இல்லைனாலும் நாமாசல்னே வாங்க. நீங்கள் எப்போவுமே உங்களுக்கு ஆன்மீக உணர்வுலேயே இருப்பீங்க, கிருஷ்ண உணர்வுலேயே இருப்பீங்க, ராம உணர்வுலேயே இருப்பீங்க. அப்போ நீங்கள் படித்து பார்த்தோன்னா சாஸ்திரம் ரொம்ப சுவையாக இருக்கும். ஒரு டைமில் பாகவதம் பிடிக்கிறது, ஒரு டைமில் பாகவதம் அதே வெறுக்குதே, அடப்பா என் போர் அடிக்குது அப்படின்னு சொல்கிறோமே. அப்போ அதை பதமாக படித்து ஒவ்வொரு ஸ்லோகமாக படித்து நீ என்றைக்கு முடிக்கிறது? அதை 18 புஸ்தகம் அந்த பாகவதம் பூரா 18 ஸ்லோகம், அந்த 12 ஸ்கந்தத்தையும் எப்போ படித்து முடிக்கிறது? பெரிய பெரிய புஸ்தகம்லாம் முடியாது. அதனால் எதுனாலும் ஒரு சாரமாக தெரிஞ்சுங்க. பாகவதம் தான், பாகவதத்தில் சாரம் என்ன, அதனுடைய ரகசியம் என்ன? ஓகே, இதுதான், இது படித்தா நான் கிருஷ்ண லீலைகள் சுவையாக இருக்குது. அப்படியே கதையாக கேட்டு போகிறது ரொம்ப சுவையாக இருக்கும். எதுவுமே டேஸ்ட்டான வைக்கிற மாதிரி அது நம்மளுக்கு சுவையை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு பாகவதம் சொல்கிறவங்க சொல்லணும். சொன்னாங்கன்னா நம்மளுக்கு சுவையாக இருக்கும். அது போர் அடிக்கிற மாதிரி நம்ம பெருசாக வியாக்கியானம் பண்ணிக்கின்னு அது சாஸ்திர விஷயம், அதை ஞான விசாரம் பண்ணிக்கின்னு நம்மளாம் அதெல்லாம் மண்டே குழப்பினா அது அகர்மனா என்ன, கர்மானா என்ன, அது என்ன, இதுனா ஸ்தித பிரக்தினா என்ன, ஞானம்னா என்ன, விஜானம்னா என்ன, அது சாஸ்திர பிரமாணம்னா என்ன, பிரத்யக்ஷ பிரமாணம்னா என்ன, அனுமான பிரமாணம்னா என்ன, அப்படின்னா நம்ம போயினே இருந்தோம்னா நிறைய போவோம் பாட்டுக்கு. அதுக்கெல்லாம் எல்லையே கிடையாது. மிருகதிருஷ்டிங்கானா என்ன, அத்தியாத்ம தீபம்னா என்ன, பிரத்யக்னா என்ன, பிரசாந்தாத்மனா என்ன, இப்படின்னா போயினே இருக்கோம் பாட்டுக்கு. நிறைய விளக்கம், அதுக்கெல்லாம் எல்லையே கிடையாது. அதெல்லாம் வேணாம். தெரிஞ்சிக்க வேண்டிய சாரமான விஷயத்தை மட்டும் பாகவதத்தில் ஒரு குரு, அதுதான் பகவான் தெளிவு கொடுத்து. பகவான் மனுஷர்கள் குழப்பத்தை உண்டாக்குவார்கள், பகவான் தெளிவு கொடுப்பான். எவ்வளோ தாண்டா விஷயம், இதை புரிஞ்சுன்னு போயினேடா, அதுதான் அடுத்த ஸ்டெப் வச்சு போயினேர். பகவான் நான் பகவத்கீதையில் வியாக்கியானமாக பண்ணின்னு இருந்தான், ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் அப்படியே சொல்லினே போயிட்டான். அதுவே அர்ஜுனன் அதில் புரிஞ்ச வரைக்கும் புரிஞ்சுக்கினான். ஆனால் கடைசியில் என்ன, வச்சனம் தவ வச்சனம் கரிஷ்யே, அவள் தான் உன் வார்த்தைப்படி செய்யணும், அதுதானே சொல்ல வந்தேன், அதை நான் செய்து போகிறேன், முடிஞ்சு போச்சு. அப்போ இவ்வளோ நாள் சொன்னது என்னென்னா அதுவே சுருக்கன்றேன், அதுவே பெருசுன்றேன். பகவத்கீதையில் பகவான் சொன்னதே பெருசு, அதுவே ரொம்ப பெருசாக சொல்லியிருக்காரு. அதுலேயும் எல்லாமே விபூதி யோகம், தியான யோகம், ஞான யோகம்லாம் அடிக்கிறது அதுவே பெருசு. அதுக்கு வேறு வியாக்கியானம் பண்ணால் இன்னும் பெருசாகிறதுக்கு நம்மளுக்கு ஏற்கனவே இதுவே ஒன்றும் புரியல, இன்னும் அதுக்கு வியாக்கியானம் பண்ணால் சுத்தம் இருக்கிறதும் போயிடும், இன்ட்ரெஸ்டே வராது, பகவத்கீதை படிக்கிறது இன்ட்ரெஸ்டே வராமல் போயிடும். அதனால் தயவுசெய்து எதுவுமே சாரமான விஷயத்தை தெரிஞ்சுங்க. அதுதான் சொல்கிறார், சர்வ சுதி சாரமாக இருக்கணும், கதையாக இருக்கணும், உபதேசமாக இருக்கணும். இதுவே வியாக்கியானமாக தான் இருக்குது, இதுவே போதும். பாகவதத்தில் சொல்கிறதே வியாக்கியானமாக தான் இருக்குது, பகவத்கீதையே வியாக்கியானமாக தான் இருக்குது, போதும். இதுவே பெருசு, இதுவே அதிகம். நம்ம தெரிஞ்சு வேண்டியதுன்னா பகவான் சொன்ன பேச்சு கேட்குறது, அவ்வளோதானே. போ, அதுதான் அவன் சொல்கிற பேச்சு கேட்குறதுன்னா எது செய்தாலும் பகவத் அர்ப்பணமாக பண்ணணும், பகவத் சிந்தனையிலோ எது பகவத் சிந்தனையோடு செய்யணும், பகவத் பக்தனாக இருக்கணும். மத்பக்தோ மத்தியாஜி மாம் நமஸ்கருங்கிறான், பகவத் பக்தனாக இருக்கணும், அதானே விஷயம். சரி, ஓகே. அவன் நாமத்தை அனவரதம் வேறு எதுலேயும் கவனம் செலுத்தாமல் எந்த சாதனையும் கடைபிடிக்காமல் கலியுகத்தில் பகவான் நாமா சொல்லணும். சததம் கீர்த்தயந்தோ
பிரீதிபூர்வகம் அப்படின்னு சொல்கிறான் பகவான் கீதையில். அவள் தான் எப்போதும் பகவான் நாம சங்கீதம் பண்ணணும், அவன் சிந்தனையோடு பண்ணணும். அனந்திய சிந்தையந்தோ அவள் தானே. சரி, ஓகே, பண்ணால் போச்சு. மாம் ஏகம் சரணம் பிரஜா, என்னை ஒருத்தனையே சரணம் வந்தோம், அவள் தான். சர்வ தர்மம் பார்த்து மற்ற தர்மங்கள்லாம் தூக்கி போடும். சிம்பிளு. பகவான் எல்லாம் சாரமாக சொல்லிட்டான், அதனால் என்ன பலனும் சொல்லிட்டான் கீதையில். அதை அப்படியே படித்து அப்படியே புரிஞ்சின்னா போதும். அது பெருசாக வியாக்கியானம் பண்ணணும் அவசியம் இல்லை. அதுக்கு நேரடியாக அந்த டிரான்ஸ்லேஷனுக்கு அர்த்தம், அந்த சான்ஸ்கிரிட்டுக்கு அர்த்தம் நேரடியான டிரான்ஸ்லேஷன் தான் போதும். அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அதுக்கு வேறு பெருசாக வியாக்கியானம்லாம் வேணாம். அதெல்லாம் மண்டே குழப்பி மென்டல் ஆகிட்டோம் நம்மளை. ஆமாம், படிக்கிற இன்ட்ரெஸ்ட்டே போயிடும். பகவத்கீதைக்கு படிக்கிறன்ற இன்ட்ரெஸ்ட்டே போயிடும். நான் ஓப்பனாக சொல்கிறேன். எத்தனை பேர் எல்லாம் படிச்சிருக்காங்க? பெரிய பேர் தலைகாணி மாதிரி புஸ்தகம் பெருசாக வியாக்கியானம் பண்ணியிருக்காங்க நிறைய. எத்தனை பேர் ஃபுல்லாக படிச்சிருக்காங்க? ஃபுல்லாக படித்து அத்தனையும் மனசில் தரிச்சிருக்காங்க. மனசில் அத்தனையும் அத்தனையும் மெமரியில் நின்று இருக்கு. சொல்லும் பார்க்கலாம். அதில் 2 ஸ்லோகம் மனசில் நின்னாவே பெரிய விஷயங்க. நீங்கள் வேறு 2 ஸ்லோகம் 3 ஸ்லோகம் மனசில் நின்னாவே பெரிய விஷயம். புரியுதுங்களா? 18,000 ஸ்லோகம் மனசில் நிற்கிறதுக்கு ரொம்ப சான்ஸே கிடையாது. எல்லாத்தையும் தெரிஞ்சிக்கணுன்ற ஆசை மட்டும்தான் இருக்குதே தவிர அதை தரிக்கக்கூடிய சக்தி நமக்கு இல்லை. மந்த மதையா சுமந்தா மந்தையா மந்தாக சுமந்த மதையும். அதனால் சக்தி உள்ள மட்டும்தான் கிரகிக்க முடியும். யதாதீதம் யதாமதி. எவ்வளோ அதீதம்னா எந்த அளவுக்கு புத்தியில் மெமரியில் நிற்குதோ அது வரைக்கும் தான் நம்ம பேச முடியும், அது வரைக்கும் தான் நம்ம தரிக்க முடியும். அந்த ஒன்றே போதும். அந்த கேட்ட விஷயம் கொஞ்சமாக இருந்தாலும் அந்த கொஞ்சத்தை நம்ம அனுபவத்தில் அனுஷ்டானத்துக்கு கொண்டு வந்தால் போதும். நிறைய கேட்டு நிறைய படிச்சுட்டு எதையும் அனுஷ்டிக்காமல் நடுத்தரில் நிற்கிறத காட்டிலும், ஒன்றுத்தையும் அனுஷ்டிக்காமல் நடுத்தரில் நிற்கிறத காட்டிலும், எதையும் கடைப்பிடிக்காமல் கஷ்டப்படுறதை காட்டிலும், கொஞ்சம் கற்றுந்தாலும் அந்த கொஞ்சத்தை நம்ம அனுபவத்தில் அனுஷ்டானத்தில் கொண்டு வந்துட்டோம்னா அது பியூட்டி. அதுதான் வண்டர்ஃபுல், அதுதான் பியூட்டிஃபுல். அதனால் அதிகமாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் படித்தாலும் அதை செயல்படுத்திட்டா சூப்பர். அதில் உறுதியாக நிற்கணும். அதுதான். அது பிறகு வேறு எது மற்றதெல்லாம் தேவையில்லாதது. ஆக மொத்தம் என்னென்னா, எது பண்ணாலும் சுலபமாக இருக்கிற மாதிரி பண்ணிங்க, அவ்வளோதான். சுலபமாக புரிஞ்சிடும். ரொம்ப யோசிக்கக்கூடாது. ரொம்ப யோசித்தா அவ்வளோதான், உள்ளதும் போயிடும். இருக்கிற ருச்சி வர்றது ரொம்ப கஷ்டம். பகவத்கீதையில் பாகவதம் படிக்கணுன்ற அந்த ருச்சி வர்றது, எத்தனை பேர் ருச்சி வருது, எத்தனை பேர் பக்தி வருது? வரதே இல்லை. ஏன் வரது இல்லைன்னா பெருசாக அதுக்கு போனால் அதில் ரொம்ப கிரிட்டிக்கலாக பகவத்கீதைனாவே எல்லாமே பயப்படுறாங்க. கஷ்டமாக இருக்கும், அதில் உள்ள ஸ்லோகங்கள்லாம் புரிஞ்சிக்க முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை டேஸ்ட்டாக கொடுத்தா தானே, கொடுக்குறவங்க டேஸ்ட்டாக கொடுத்தா தானே. அதில் அவ்வளோ பெருசாக தேவையில்லை. நீ இதை பகவத்கீதையுடைய சாரமாக இதை புரிஞ்சிக்கோ. சில ஸ்லோகங்கள் ஒரு 50 ஸ்லோகங்கள் சுருக்கமாக அப்படி கொடுத்து இதை மட்டும் டேஸ்ட் பண்ணு, நல்லா இருக்குது பாரு அப்படின்னு சுவையாக கொடுத்தனா, அதுவும் அனுபவத்தோடு கொடுத்தா நம்ம வாழ்க்கைக்கு அது உதவக்கூடியதாக, நம்ம வாழ்க்கைக்கு ஒத்துப்போகக்கூடியதாக அப்படி அனுபவமாக கொடுத்துட்டா சும்மா கில்லாடி மாதிரி படிப்பான் பகவத்கீதையை. அருமையாக அனுபவிப்பான் பகவத்கீதையை அனுபவம் தான். நிறைய பேர் தெரியாது, அது உபதேசன்றாங்க. உபதேசம் கிடையாது, அனுபவம். நல்லா புரிஞ்சுங்க. பகவானுடைய மனப்பான்மையை தான் அங்கே வெளிப்படுத்தியிருக்கான். அதுக்கு பகவான் பரிசுத்தமானவன், அவன் வெளிப்படுத்தியிருக்கான். நம்ம அழுக்கு மனசோடு அதை வியாக்கியானம் பண்ணால் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். அதை நம்ம அழுக்கு மனசை அங்கே கலந்துடுறோமே. இப்போது பகவத்கீதைக்கு பகவான் சொல்கிறதே பரிசுத்தம், பகவான் பவித்திரமானவன் இல்லையா? அவன் சொல்கிறதே பரிசுத்தமாக இருக்குது. அந்த பகவத்கீதை அப்படியே படித்தாலும் நம்ம பவித்திரமாகிடும். அதுக்கு வியாக்கியானம் பண்ணுறன்ற பேரால் நம்ம அழுக்கு மனசாங்க நடுவில் இடைச்சேரிகள் பண்ணுறோம் பற்றியா? அந்த இடைச்சேரிகள் பண்ணும்போது அதனுடைய தூய்மையானது கெட்டு விடுகிறது, அந்த பவித்திரமானது கெட்டு போயிட்டு அவ்வளோ நம்ம பகவத்கீதை இன்ட்ரெஸ்ட் ருச்சி வராது. என்ன ஆகும்? உள்ளதும் போச்சு நல்ல கண்ணான்ற கதையா, இருக்கிற பக்தியும் போயிடும். ஆமாம், அது மாதிரி எத்தனை பேர் பகவத்கீதையை பெரிய பெரிய வியாக்கியானம் பண்ணி வச்சுருக்காங்க, போய் பாருங்கள். அதெல்லாம் போய் உள்ளே கலந்துட்டோம்னா அது கெட்டு போயிடும். அது பால் திரிஞ்சு தயிராகிற மாதிரி ஆகிடும். அது கூட புளிப்பு தன்மை கலந்து போச்சுன்னா அது பால் திரிஞ்சு தயிராகிற மாதிரி ஆகிடும், திரிஞ்சு போயிடும். அப்போ வேஸ்ட். அது பால் டேஸ்ட்டு வராது, புளிப்பு தான் எடுக்கும். புளிப்புன்றது பாலுக்கு நேராக, அது இனிப்புக்கு நேரானது புளிப்பு இல்லையா? அது மாதிரி நம்மளுக்கு வெறுப்பு உண்டாயிடும் பகவத்கீதையே, அது மாதிரி வியாக்கியானங்களை படித்தா. அதனால்
நம்மளை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வர்றதுக்காக பகவத்கீதை என்ன சொன்னாரோ அந்த ஸ்லோகத்துக்கு நேரடியான அர்த்தம் இருந்தால் எடுத்துங்க. அந்த நேரடியான அர்த்தம் சொல்கிற பேரால் சில பேர் தன்னுடைய இடைச்செருக்கள் தன்னுடைய சொந்த மனப்பான்மை உள்ள நுழைச்சாங்கன்னா தயவுசெய்து அதை படிக்காதீங்க. இல்லை பகவான்களே கேளுங்க. பகவானே நீங்கள் ஸ்லோகத்தை வெறும் ஸ்லோகத்தை வச்சு மட்டும் பகவான்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள். பகவானே புரிய வைப்பான். அந்த புரிதல் இருக்குது பற்றியா, ஆஹா, அது கொடுக்குற ஆன்சர், பகவான் கொடுக்குற ஞானம் ரொம்ப தூயதாக இருக்கும். பிரம்மதேவர் அப்படி தான் பெற்றார், தவம் பண்ணி வேத ஞானத்தை அப்படி தான் பெற்றார் பகவான் நாராயணத்திலிருந்து. அது மாதிரி பகவான் நமக்கும் அனுகிரகம் பண்ணுவார். எனக்கு பகவான் தான் குருவாக இருந்து அந்த பகவத்கீதையை உபதேசம் பண்ணும்போது ரொம்ப சுவையாக இருந்தது. அப்போ அது அனுபவமாக இருக்கும். அப்போ பகவத்கீதை எத்தனை தடவை படித்தாலும் அது தெவிட்டாது. பாகவதம் எத்தனை தடவை படித்தாலும் தெவிட்டாது. நம்மளுக்கு தேவையை கொஞ்சம் தாங்க, நிறைய படிக்கக்கூடாது. நிறைய படித்தோன்னா நம்மளுக்கு அனுபவம் வராது. இப்போ எவ்வளோ பேர் தெரியுமா நிறைய படிக்கிறாங்க, ஆனால் பார்த்தா குறுகிய மனப்பான்மை கொண்டவர்களாக இருக்காங்க. புரியுதுங்களா? குறுகிய மனப்பான்மைனா பக்தியே இல்லாமல் இருக்கிறாங்க. சொல்லப்போனால் பௌதிக விஷயமான பண விஷயத்தில் அதிகமான பட்டுதல் கொண்டவர்களாக இருக்காங்க. ஆனால் நல்லா படிச்சிருக்காங்க, சாஸ்திரங்கள் நல்லா படிச்சிருக்காங்க. கடைசியில் பார்த்தா பக்தியே இல்லை அவங்க இடத்துல. குறுகிய மனப்பான்மை கொண்டவர்களாக. அதே சமயம் அவங்க கேளுங்க, எந்த கேள்வி கேட்டாலும் எங்கே கேட்டாலும் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நிறைய படிச்சிருக்காங்க. படித்து பிரயோஜனம் இல்லை. படித்தது அனுபவத்துக்கு கொண்டு வரணும். பக்தி கேட்ட கிருஷ்ணனை நினச்ச உடனே மனசு உருகணும். அந்த ராதைன்னு பிரேமையை நினச்ச உடனே அப்படியே கண்ணில் ராதே 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 அப்படின்னு மனசு உருகணும். அந்த நிலை யாருக்கு சித்திக்கன்னா அப்படிப்பட்ட குருமார்களை ஆசிரிச்சவங்களுக்கு தான் சித்திக்கும். வெறும் புஸ்தக புழு வாழ்ந்துட்டா மட்டும் முடிய சான்ஸே கிடையாது. என் கையில் இல்லாத புஸ்தகமா பாருங்கள். அலமாரியாக அடுக்கி வச்சுருக்கேன். அவ்வளோ புஸ்தகங்களை வாங்கி வச்சுருக்கேன். பிரயோஜனம் எதையும் படிக்கிறதே கிடையாது. ஆசை ஆரம்ப காலத்தில் கிருஷ்ண பக்திக்குள்ளே வரும்போது ஆசை. அதெல்லாம் வாங்கி இதை வாங்கி அதை படிக்கணும். அவங்க வியாக்கியானம் பண்ணியிருக்காங்க, இவங்க வியாக்கியானம் பண்ணியிருக்காங்கன்னு வாங்கி வச்சுட்டேன். எதை படித்தாலும் ஒன்றுமே புரியல. டைரெக்டாக பகவத்கீதை வெறும் ஸ்லோகத்தை வச்சு மட்டும் பகவான்களை பிரார்த்தனை பண்ணி படித்தேன். ரொம்ப சுவையாக இருக்குது. அதே மாதிரி பாகவதத்தை வெறும் ஸ்லோகத்தை மட்டும் வச்சு பகவத்கீதை படித்தேன். ரொம்ப சுவையாக இருக்குது. அதே மாதிரி மகான்கள் வாக்கில் பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார் சுவாமி வாக்கில் பாகவதம் கேட்டேன். ரொம்ப சுவையாக இருக்குது. அவ்வளோதான், அத்தோட நிறுத்திக்கணும். அப்புறம் அவங்கள போய் கேட்டால் எப்பவுமே நம்ம அடுத்த வீட்டு எட்டி பார்க்குற மற்றவங்க என்ன செய்கிறாங்க, பிறர் இலையில் என்ன இருக்குது அப்படி எட்டி பார்க்குற ஒரு சுபாவம் இருக்குது பற்றியா, அது போகாது. அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க, சரி இவர் வியாக்கியானம் பண்ணியிருக்காரு, சரி இவர் உபன்யாசம் பண்ணியிருக்காரு, வேறு அவருன்னா உபன்யாசம் பண்ணியிருக்காரு, அவருக்கு அப்புறம் என்ன எங்கே போனாலும் அவங்கவுங்க தன்னுடைய மனசு அபிப்பிராயத்தை வெளியிடும் போது என்னென்னா அது சாஸ்திரமே மாறி போயிடும். நான் சொல்கிறது புரியுதுன்னு நினைக்கிறேன். யாருடைய அழுக்கு மனசும் இடைச்செருகளாக பாகவதம் படித்தோம்னா நம்மளுக்கு பிரயோஜனப்படாது. நம்ம டைரெக்டாக பாகவதம் படிக்கணும், பகவான்களை கேட்கணும், அர்த்தம் புரிய வைப்பான். அது வரைக்கும் அதில் கொஞ்சம் புரிஞ்சால் கூட போதும். அந்த கொஞ்சத்தில் நீங்கள் சுவையை அனுபவிச்சிங்கன்னா நீங்கள் பக்தி உங்களுக்குள்ளே நிறைய இன்க்ரீஸ் பண்ணுவீங்க. நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுங்க. இப்போ எவ்வளோ பேர் பாகவதம் கேட்டிருப்பாங்க, அந்த கேட்டதில் நம்மளுக்கே நிறைய விஷயம் தெரியும், ஆனால் நம்ம மறந்துட்டு இருப்போம். நம்மளுக்கு தெரியாதுன்னு நினச்சி தான் நம்ம இன்னும் நிறைய சிரவணம் பண்ணினே இருக்கோம். நிறைய சிரவணம்னா நிறைய கதைகளுக்கு, நிறைய உபன்யாசங்களுக்கு போய் திருப்பி உபன்யாசங்களை போய் கேட்குறோம். ஏன்னா நம்மளுக்கு தெரியாதுன்னு இல்லை, நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயமே நிறைய இருக்குது. நீங்கள் உட்காந்து தனிமையிலே விசாரணை பண்ணலனால மனசில் ஆழமாக பதியலாது. என்றைக்கோ கேட்ட மாதிரி இருக்குது அப்படின்ட்டு ஒரு நாள் பார்த்தா நம்மளுக்கு அந்த புஸ்தகத்தை படிக்கும்போது நம்மளுக்கு புரியும். ஆமாம், அது கேட்டமா என்றைக்கு? ஆமாம், கேட்டது உன் மனசில் உனக்கு நிறைய தெரியும் விஷயம், ஆனால் உனக்கு தெரியாதுன்னு நினச்சி நீ இன்னொருத்தர் போய் கேட்குற பற்றியா, அதுதான் முட்டாள்தனம். நம்ம கேட்டதே போதும். நம்ம பொதுப்படியான விஷயங்களே பக்தினா என்னன்னு நம்மளுக்கு எல்லாருமே பொதுவாக பக்தினா என்னன்னு நிறைய பேர் தெரியும். அதுவே போதுன்றேன். இல்லை சரி அப்படியே பாகவதம் கேட்கணும்னு ஆசைப்படுறீங்களா, பாகவதம் நம்ம எங்கெங்கேயோ எவ்வளோ கேட்டிருப்போம், அதுவே அதிகம் கேட்டதே. அந்த கேட்டதை வச்சே நீங்கள் பாகவதத்தில் புஸ்தகத்தை படித்தா நம்ம நிறைய விஷயம் ஞாபகம் வரும். நிறைய விஷயம் ஞாபகம் வந்து அதை அனுபவித்தாலே போதுன்றேன். அந்த சுவையை அனுபவித்தாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாகவதம். அந்த அனுபவமே கிருஷ்ண பக்தி உண்டாக்கிடுன்றேன். அந்த அனுபவமே கிருஷ்ண அனுபவத்தை, கிருஷ்ண புரஸ்திதா, கிருஷ்ணனை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டேன்னு சொல்கிறேன் நான். இதை விட வேறு என்ன சுலபமாக சொல்ல முடியும்? சாஸ்திரத்தை சுலபமாக்கி கொடுக்கணும். அப்படியேப்பட்ட குருமாராக கிடைக்கணும். போட்டு பெரிய பெரிய தலைகாணி மாதிரி புஸ்தகம் இருக்குது, அதனால் நம்ம வாங்கிட்டோமே புஸ்தகத்தை, அதனால் படித்து தான் ஆகணும். பணத்தை கொடுத்து வாங்கிட்டோம் புஸ்தகம், அதனால் வேறு வழியில் படித்து தான் ஆகணுக்காக படிக்காதீங்க தயவுசெய்து. உங்களுக்கு பக்தி உண்டாக்கக்கூடியதாக
புஸ்தகம் அப்படியே பாட்டு வீணாக வீட்டில் காட்டு தூங்குதுன்னா தூங்கட்டும், பரவாயில்ல. உங்களுக்கு பக்தி அது உண்டாக்கலை, வெறுப்பு உண்டாக்குதான், தயவுசெய்து அதை தொடாதீங்க. பணம் போனால் போயும்போது, ஆனால் ஆத்மா போனால் வருமா? கிருஷ்ண பக்தி உண்டாக்கக்கூடிய சுவையான விஷயம் எதில் இருக்கோ, சரி செலவு பண்ணிட்டோம், புஸ்தகம் வாங்கிட்டோம், சரி ஓகே அதனால் படித்தாகணும் அப்படின்லாம் படிக்காதீங்க. அதனுடைய நோக்கம் என்ன? பக்தி உண்டாக்கணும். அந்த பக்தி உண்டாக்கக்கூடிய விஷயம் கொஞ்சம் புரிஞ்சால் கூட அதையே தியானம் பண்ணின்னு, அதையே விசாரணை பண்ணின்னு, அதுலேயே அதுலேயே லயமாயிட்டு, அதை வச்சே பகவானத்தில் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோம்னு தான், அதை வச்சு 4 பேர் இடத்துல அந்த கொஞ்சம் ஒரு விஷயம் உங்களுக்கு அஜாமில பாக்கியம் தான் தெரியும். இப்போ உதாரணமாக சொன்னால் ஈஸியாக புரியும். அஜாமில பாக்கியம் தான் உங்களுக்கு தெரியும். அந்த ஒரு விஷயத்தையே நீங்கள் திருப்பி திருப்பி சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு ரொம்ப ருச்சி ஆகிடும். அதில் வந்து நீங்கள் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவீங்க. நீங்கள் அதில் என்னன்னா நல்ல கதை சொல்லுவீங்க. நீங்கள் அதில் நல்லா ப்ரில்லியண்ட்டாக நீங்கள் அதில் ஆராய்ச்சி பண்ணுவீங்க. உங்களுக்கு தெரிஞ்சதே பாகவதம் பூரா தெரிய வேணாம். அதில் வந்து அஜாமில பாக்கியம்னு ஒரு கதை வச்சிங்களேன். அந்த ஒரு கதையை மட்டும் திருப்பி திருப்பி நீங்கள் பேசும்போது என்னென்னா, உங்கள் வாக்குலேருந்து பாகவதம் கேட்குறவங்களும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சொல்கிற அஜாமில பாக்கியம் வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா அஜாமில பாக்கியம் தான் நீங்கள் 24 hours தியானம் பண்ணுறீங்க. அந்த கதையில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறீங்க. அந்த கதையை படிப்பது ஸ்லோகமாக மனப்பாடம் ஆயிடுச்சு உங்களுக்கு. அந்த ஒரு கதை தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த ஒரு கதையில் ரொம்ப தீவிரமாக எடுப்பாருங்க வச்சுங்களேன். உங்கள் கையில் அஜாமில பாக்கியம் கேட்கும்போது ஒரு அரை வார்த்தை, ஒரு வார்த்தை கேட்டால் கூட சுருக்கணும் மனசில் பதியும் கேட்குறவங்களுக்கு. அது ஜீவனுள்ளதாக இருக்கும். உங்களுடைய வார்த்தைகளானது ஜீவனுள்ள உயிரோட்டமுடையதாக இருக்கும். அது கேட்குறவங்களுக்கு ரொம்ப சுவையுடையதாக இருக்கும். அவ்வளோதான். அவங்க நிறைய படிச்சிருக்க மாட்டாங்க. அவங்க என்னன்னா, எப்பா பாகவதம் பூரா இருக்கட்டும்பா, அதனுடைய சாரம் நான் நாம சங்கீதம்னு லாஸ்ட்டில் சொல்லியிருக்கு. அப்போ அந்த நாம சங்கீதத்தில் பெருமை எதெல்லாம் அஜாமில பாக்கியம்னு சொல்லியிருக்கு. அதை வச்சே நிறைய பேசுவான் அவன். அதை வச்சே பெருசாக நீ பாகவதம் பூரா காட்சி கொடுத்தால் இந்த அஜாமில பாக்கியனுக்கு சம்ம கிடையாது. இதை பிடிச்சி இந்த நாமத்தை பிடிச்சிக்கணும், இதான்பா நோக்கம் அப்படின்னு அதை வச்சு அவன் பேசணும்னா, அவன் சொல்கிறது வந்து பார்த்தா எல்லாத்தையும் விட்டுணும்னு தோணும். பாகவதம் பூரா அவன் சொல்கிற அந்த அஜாமில பாக்கியம் மட்டுமே கேட்கணும் போல தோணும். அவன் வந்து அந்தளவுக்கு அடிமையாகிடுவான் நம்மளை. ஏன்னா அவன் அந்தளவுக்கு அஜாமில பாக்கியானதை மட்டும் படித்து தபஸில் இருக்கான். அவன் அது தபஸை விருத்தி பண்ணிக்கினான். அவன் அந்தளவுக்கு இருக்கிறதுனால அவனுடைய வார்த்தை வந்து மந்திரம் மாதிரி இருக்கும். அவன் சொல்கிற வார்த்தைகள் வேத மந்திரம் மாதிரி இருக்கும். ஏன்னா அதில் அவ்வளோ தபஸில் இருக்கான். அந்த அஜாமில பாக்கியான மட்டும் படித்து அவன் அதுலேயே அந்த அஜாமில பாக்கியான அந்த ஒரு விஷயத்தை வச்சு அவன் எல்லாத்தையும் கவர் பண்ணுவான். ராமாயணத்துடைய நோக்கம் என்ன? நாமா தான். பாகவத அந்த அஜாமில பாக்கியம் பாரு எவ்வளோ விஷயம் எப்படி சொல்லியிருக்காங்க. அந்த அஜாமிலன் எந்த இடத்துலேருந்து நாமா சொன்னான், பேசியிலேருந்து. அப்போ நாமத்துக்கு எவ்வளோ சக்தி விடுப்பார். இதே தபஸ்லாம் வந்து சுத்தமான இடத்துல தபஸ் பண்ணணும். ஆனால் நாமத்துக்கு வந்து வேசி வீட்டிலேருந்து கூட நாம சொன்னால் கூட அவன் கரையேறிடுவான். அப்படி இந்த அஜாமில தெரிந்து பற்றியா அப்படின்னு அதை வச்சு அவன் ஃபஸ்ட் கிளாஸாக பேசுவான். அவன் சொல்கிற அந்த பகவத் தான் அந்த அஜாமில பாக்கியம் தேன் மாதிரி நிற்கும். அப்படிப்பட்ட ஒரு குரு கிடைக்கணும். அப்படி ஒன்றில் உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு குரு கிடைச்சிட்டாருன்னா, அவர் வாக்கில் அவர் எதை கடைப்பிடிக்கிறாரோ அந்த ஒன்றை நீ கடைப்பிடிச்சிட்டேன்னா, அந்த ஒன்றை நீ ஃபாலோ பண்ணிட்டேன்னா உன் ஜென்மா கரையாயிடும். பல சாஸ்திரங்களை படித்து மண்டை குழப்பின்னு அவரே மண்டை குழப்பின்னு இருக்கார். அவரை போய் குரு அடைஞ்சால் என்ன கிடைக்கும் உங்களுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். அவருக்கே தபஸ் இல்லை. அவரிடத்துல நீங்கள் போய் கேட்டால் என்ன கிடைக்கும் உங்களுக்கு? ஒன்றுமே கிடைக்காது. குருடன் வந்து இன்னொரு குருடனுக்கு வழிகாட்டுற மாதிரி தான் ஆகிடும். 2 பேரும் பாலத்தில் விழ வேண்டியது. அதனால் சாஸ்திரங்களால் குழம்பி இருக்கிறவங்க வாக்கில் பாகவதம் கேட்கக்கூடாது. ஒன்றுத்தில் நிஷ்டையாக இருக்கிறாங்க பற்றியா. இப்போ நாம சிங்கத்தினா நாமத்தில் மாத்திரம் நிஷ்டையாக இருக்கான். இப்போ மாம்பழம் பெரியவா இருக்கா. மாம்பழம் பெரியவர் என்னன்னா ராமநாமம் மட்டும்தான். அவரிடத்துல நீங்கள் போங்க, நீங்கள் சாஸ்திரத்தெல்லாம் ஓரம் கட்டுவீங்க. அவர் சொல்கிற ராமநாமத்தை மட்டும் பிடிச்சிக்கணுன்ற ஒரு வெறி வரும். நீங்கள் வேணால் போய் பழகி பாருங்கள். நான் ஓப்பனாகவும் சொல்கிறேன். அவர் பெரியவர் இருக்கார் இல்லையா, அவர் இடத்துல நீங்கள் ஒரு 4 வாரம் போய் பழகி பாருங்க. உங்களுக்கு வேறு எந்த நாமாவும் பிடிக்காது. ராமநாமம் மட்டுமே போதும்னு தோணும். ஏன்னா அவர் அதில் நிஷ்டையாக அதில் தபஸில் இருக்கார். அந்த நாமத்திலேயே தபஸில் இருக்கார். அது மட்டும் பிடிச்சிருந்தாலே அதுதான் நம்ம சாஸ்திரத்துடைய சாரம் நாம தான் அப்படின்ற நிலைக்கு நம்ம வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு நம்ம அடிமை ஆகிடுவோம். ஏன்னா அந்த மகான்கள் அந்த தபஸில் இருக்காங்க, ராமநாம தபஸில். அப்போ நம்மளுக்கு என்ன ராமநாமம் மட்டுமே போதும் அப்படின்னு தோணும். எனக்கு அப்படி தான் தோணுச்சு. பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார சுவாமி வாக்கில் போய் பாகவதம் கேட்டினா, அவர் பாகவத்தை அவ்வளோ தபஸில் இருக்கார். அவர் வாக்கில் பாகவதம் கேட்டால் பாகவதமே போதும், நாமசிங்கத்தோட வேணாம் அப்படின்ற அளவுக்கு தோணும். அப்படி பாகவதம் சொல்லுவார். அதுக்காக சொல்ல வரேன். அதனால் ஒருத்தர் ஒரு விஷயத்தில் தீவிர தபஸில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு போனால் நீங்கள் வேற ஒரு அபிப்பிராயம் வச்சுருந்தா கூட அந்த அபிப்பிராயம் மாறிடும். உங்களுக்கு மாறி
ஆனால் அந்த அபிப்பிராயம் எப்படி மாறினா, நீங்கள் ஒரு அபிப்பிராயம் வச்சுருக்கீங்களா, அந்த அபிப்பிராயத்தில் நீங்கள் ஸ்திரமாக இல்லைன்னா அவர்கள் சொல்கிற அபிப்பிராயத்துக்கு நீங்கள் மாறிடுவீங்க, உங்கள் அபிப்பிராயத்தை விட்டுருவீங்க. விட்டுட்டு அவர்கள் கடைப்பிடிக்கிற அந்த விஷயத்தை ஸ்ட்ராங்காக கடைப்பிடிக்கணுன்ற ஆர்வம் உங்களுக்கு தூண்டி விட்டுரும். ஆனால் மைண்டு பிளாங்காக போனால் தான் அந்த குருமார்கள் சொல்கிற உபதேசம் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகும். நீங்கள் ஒரு அபிப்பிராயத்தை வச்சுக்கின்னு இன்னொரு குருமார்கள் சொல்கிற விஷயம் என்னென்னா காதலே ஏறாது. நீங்கள் அவங்க என்ன தான் சொன்னாங்களோ அது எடுப்படாது உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்குன்னு ஒன்று வச்சுருக்கீங்க ஸ்ட்ராங்காக, திருடமான, அதை தான் ஃபாலோ பண்ணுவீங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால் தயவுசெய்து சாரமான விஷயம் எதுவோ அதை கொஞ்சம் கற்றுக்கிட்டாலும் அந்த கொஞ்சத்தில் சுவைக்க பாருங்கள், வாழ்க்கையை அனுபவிக்க பாருங்கள். வாழ்க்கையை நிம்மதியற்றதாக நிறைய சாஸ்திரங்களை படித்து புஸ்தக புழு ஆகி நிறைய உபநிஷத்துகள் அது இதுன்னு விசாரம் பண்ணின்னு வியாக்கியானம் பண்ணின்னு வேதம்லாம் படித்து அது வேதக்கெல்லாம் வியாக்கியானம் பண்ணிக்கின்னு விசாரணை பண்ணின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு, நான் சொல்கிறது என்னென்னா பக்தியில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். பக்தியில் இல்லாதவங்களுக்கு சுத்தமாக பௌதிகத்தில் இருக்கிறவங்க நான் சொல்ல வரல. பௌதிகத்தில் இருக்கவங்க கண்டிப்பாக சாஸ்திரங்களை படிக்கணும், பகவத் விஷயத்தை கேட்கணும், ராமாயணம் கேட்கணும். அப்படியேப்பட்டும் கண்டிப்பாக பகவன் நாமா சொல்லணும். அதில் தீவிரமாக வரணும், கண்டிப்பாக வராதவங்க கண்டிப்பாக வரணும். பகவத் விஷயத்துக்கு கண்டிப்பாக பக்திக்கு வரணும். நான் சொல்கிறது என்னென்னா பக்தியில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். பக்தியில் இருக்கிறவங்கள இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா தயவுசெய்து சுலபமாக புரிஞ்சிக்கிற மாதிரி, மனசில் ருச்சி ஏற்படுற மாதிரி, பாகவத்தில் ராமாயணத்தில் பக்தி ஏற்படுற மாதிரி நாம் அனுபவித்து படிக்கணும்னு சொல்ல வரேன். அது உங்களுக்கு யாருடைய உபன்யாசம் ரொம்ப பிடிக்குதோ அவர்களை மட்டும் நிறைய அவர்களது தவிர வேறு எதுவும் திரும்பி கேட்காதீங்க. கொஞ்சம் போர் அடிக்குது, இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு, அதையும் கொஞ்சம் கேட்டு பார்ப்போமே, இதையும் கேட்டு கொஞ்சம் எட்டி பார்க்குற புத்தி இருக்கு இல்லையா, அது போயிட்டோம்னா அப்புறமா அது கொஞ்சம் மயக்கம். அப்போ கொஞ்ச நாள் போனால் அதை விட்ட இன்னொன்று, அது நல்லா இருக்குது, அதோட இது நல்லா இருக்குது, இதோட அது நல்லா இருக்குது, இப்படியே போயின்னே இருக்கும். எதுலேயும் ஸ்திரமாக இருக்க முடியாது. என்னை பொறுத்தவரை என்னென்னா, எனக்கு பகவான் குரு, பகவான் இடத்துல நான் நேரடியாக கேட்டேன்னா அவனே ருச்சியாக சொல்லி கொடுப்பான். பகவத்கீதை, பாகவதம், ராமாயணம் எல்லாமே அவன் சொல்லி கொடுக்குற மாதிரி வியாக்கியானம் வேறு யாருக்களையும் நான் கற்றுக்கல. அப்படி இருக்கும். அதனால் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அஜாமில பாக்கியானம் மட்டும் ஒருத்தன் படிக்கிறான்னா பாகவதத்தில், நான் சொல்கிற பக்தர்களுக்கு சொல்கிறேன், படுதான்னா அவன் அதில் கிங் ஆகிடும். அதில் அவன் ப்ரில்லியண்ட்டாக இருப்பான். அந்த ஒரு விஷயத்தை மட்டும் எங்கே போனாலும் அந்த ஒரு விஷயத்தையே பிரமாணமாக காட்டுவான். பிரமாணமாக காட்டி பேசும்போது ரொம்ப சுவையாக இருக்கும் கேட்கறதுக்கு. நமக்கும் அந்த அஜாமில பாக்கியானத்தில் பக்தி அதிகமாகும். அதனால் சர்வ சாஸ்திரங்களையும் நம்ம படிக்கணும்னு அவசியம் இல்லை. கலியுகத்தில் படிக்கவும் முடியாது, சர்வ சாஸ்திரங்களையும் படிக்க முடியாது. அது பாகவதமே படித்தாலும் பெரிய பெரிய வியாக்கியானம்லாம் இருக்காங்களே, அதெல்லாம் நம்மளால் போய் மண்டே வடித்து நம்மளால் குழப்பின்னு இருக்க முடியாது. அதெல்லாம் என்னென்னா டைம் வேஸ்ட் ஆகிடும். நான் சொல்கிறேன், உங்களுக்கு கால விரயம் பண்ணாதீங்க. நிறைய படித்து நிறைய வியாக்கியானங்கள்லாம் பெரிய பெரிய வியாக்கியானம் படித்து கால விரயம் பண்ணாதீங்க. இருக்கிற காலம் குறுகிய, பிராயன அல்பாயுஷகா, மனுஷனுடைய ஆயுளே குறுகிய காலமாக இருக்குது. துர்லபம் மனுஷன் தன்மை ததபி அத்ருவம், புரியுதுங்களா? அதுவே நிலையற்றதாக இருக்குது மனுஷ ஜன்மே, அது குறுகிய காலமாக இருக்குது. அது என்ன பண்ணணும், அத்ருவம் அர்த்ததம், அது அர்த்தமுள்ளதாக ஆக்கிக்கணும். அர்த்தமுள்ளதாக ஆக்கிக்கணும், அதை பிரயோஜனப்படுத்திக்கணும். அந்த கொஞ்சம் ஒவ்வொரு க்ஷணத்தையும் பிரயோஜனப்படுத்தணும். க்ஷணார்த்தம் க்ஷேமார்த்தம், அரை க்ஷணம் கூட க்ஷேமமாக பொழுது போகணும். அப்படின்னா அந்த சமயத்தில் என்னென்னா பெஸ்ட்டு, என்னன்னா டைரெக்டாக சொல்ல போனால் நாமா சொல்கிறது தான் பெஸ்ட்டு. ஒவ்வொரு க்ஷணம் பிரயோஜனப்படுத்திங்கன்னா ராம 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 ராமன். இப்போ நான் இவ்வளோ நேரம் பேசுறது கூட எதுனா சரி, நம்மளால் பகவத் விஷயம் பேசாமல் இருக்க முடியாது, அதெல்லாம் பேசுகிறோம். நம்ம அடுத்த க்ஷணத்தில் என்ன பண்ணணும்னா மறுபடியும் நாமத்தில் உட்காந்துருவேன். அவ்வளோதான். நாமா 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 தான், ராம 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 ராம. அந்த நாமான்னு சொல்கிற நேரத்தில் கூட ராம ராமான்னு சொல்லிடலான்னு தோணும் எனக்கு. அந்த நாமா சொல்கிறது தான் அப்படின்னு சொல்கிறது கூட ராமான்னு சொல்கிறது தான் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ராமான்னு சொல்லணும் தான் தோணும். அப்போ ஏன்னா ஒவ்வொரு க்ஷணத்தை பிரயோஜனப்படுத்திக்கணும். இருக்கிற காலத்தில் தானே எல்லாமே செய்ய முடியும். பிரயோஜனமற்றதாக நம்ம காலத்தை வீணடிக்கூடாது. நிறைய புஸ்தகங்களை படிச்சுன்னு இது பண்ணணும். ஆனால் பாகவதம் படிச்சுன்னா டைரெக்டாக சுகாச்சாரியர் என்ன சொன்னார், ஸ்லோகம் சொன்னார், அந்த ஸ்லோகத்தை மட்டும் படி போதும். அதில் டைரெக்டாக அர்த்தம் புரிஞ்சா புரியுது, இல்லாட்டி பகவான் புரிய வைப்பான், போதும். அதோட யாரை கட்டிக்கும். நிறைய படிக்கிறேன்னு சொல்லிட்டு மண்டையை உடைச்சிக்காத, டைம் வேஸ்ட் பண்ணாத. அது புரியலன்னு சொல்லிட்டு நிறைய புஸ்தகங்களை போய் பார்க்காத, டைம் வேஸ்ட்டு. அதனுடைய நோக்கம் என்னன்னா பகவான் நாம சங்கீதனம் பண்ணுறது. நாம சொல்லி டைரெக்டாக பெஸ்ட்டு, அது பெஸ்ட்டு. இல்லையா டைரெக்டாக மூலத்தை படிங்க, மூல பாராயணம், பாகவதமோ ராமாயணம் மூலத்தை படிங்க. மூலத்தை படித்து புரிஞ்சுன்னா ஓகே. இல்லை கதையாக யாருன்னா போட்டிருக்காங்களா,
வெறும் அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் மட்டும் கதையாக போட்டிருக்காங்களோ அதை மட்டும் படிங்க. அது படித்து அது கதையை தெரிஞ்சால் போதும். அவள் தான் பாகவத கதை தெரிஞ்சிச்சு, அதோட போதும், அதோட இறக்கட்டிங்க. அந்த பாகவத கதை பிடிச்சி சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். நம்மளுக்கு பெருசாக பாண்டித்யம் நான் வெளிப்படுத்தினோம், நான் ஸ்லோகமாக எனக்கு பாண்டித்யம் வெளிப்படணும் தெரிஞ்சவங்க ஓகே, பாண்டித்யம் வெளிப்படுத்தணும்னு நோக்கம் இல்லை. பாகவதம் படிக்க தெரிஞ்சால் ஸ்லோகம் படிக்க தெரிஞ்சால் சந்தோஷம், ஸ்லோகத்தோடு சொல்லலாம். நம்மளுக்கு பாண்டித்யம் வரலையா விட்டுடுங்க, கவலைப்பட வேணாம். நம்ம பாட்டு கதையாக படித்து நம்ம பாகவதம் தெரிஞ்சுக்கலாம். சந்தோஷமாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். அதுதான் படித்தோமா அப்படியே விட்டு போயிடும். அதுக்கு பெருசாக வியாக்கியானம் அதெல்லாம் படித்தா டைம் வேஸ்ட் ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு ஓவராலாக பாகவதம் பூரா படிச்சுடுங்க. படித்து என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் உங்களுக்கு அது எந்த கதை பிடிக்குதோ அந்த கதையில் தீவிரமாக ஈடுபடுங்க. இதுதான் படிக்கிற முறை. ஃபஸ்ட்டு பாகவதம் பூரா என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுங்க. இப்போ என்னென்னா கீதா பிரஸ் எடிஷனில் பார்த்தா அது கதையாக போட்டிருக்காங்க. பாகவதத்தை கீதா பிரஸ் எடிஷனில் கதையாக போட்டிருக்காங்க. ராமாயணமும் கதையாக போட்டிருக்காங்க. ரெண்டு புஸ்தகத்தில் அடக்கிட்டாங்க. நீங்கள் உத்தரகாண்டம் வரையும் இருக்குது ராமாயணம் தெரியுமா? பாலகாண்டத்துலேருந்து உத்தரகாண்டம் வரைக்கும் ஃபுல்லாக போட்டிருக்காங்க. 2 புஸ்தகத்தில் போட்டிருக்காங்க, வெறும் கதையாக. அதே மாதிரி பாகவதமும் 2 புஸ்தகத்தில் போட்டிருக்காங்க. அவ்வளோதான், வெறும் கதை, ஸ்லோகமே இருக்காது. அழகாக 2 புஸ்தகத்தை பாகவத ராமாயணம் வச்சு வேணும் நீ பாட்டு படிச்சுனே வாங்க. அதில் எத்தனையோ நிறைய கதைங்க இருக்குது பாகவதத்தில். உங்களுக்கு எந்த கதை ரொம்ப பிடிக்குதோ, எந்த கட்டை ரொம்ப பிடிக்குதோ அந்த கட்டையை ஆழ்ந்து படிங்க. அவ்வளோதான். அதில் ஆட்டோமேட்டிக்காக பக்தி வந்துனே இருக்கும். நம்ம பக்தி வளரும், கிருஷ்ண பக்தி பிரேமை வளரும் நமக்கு. அதே மாதிரி ராமாயணம் படிக்கிறேன்னா ராமாயணத்தில் எல்லாம் படிச்சுனே இருக்கக்கூடாது. படிச்சுட்டோமா அப்படியே கதையை அப்படியே ஓரளவு படிச்சுன்னு வந்துட்டோமா, இன்றைக்கி எவ்வளோ தொலை படித்தோம், இன்றைக்கி என்ன பாலகாண்டம் பூரா படித்தோம், சரி நாளைக்கு அயோத்தியா காண்டம், நாளைக்கு ஆரண்ய காண்டம், கிருஷ்ணன். நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். ஒரு நாள் எல்லாத்தையும் படிச்சிட முடியாது. ஒரு 10 நாள் வச்சுங்க, அப்படியே படிச்சுனே வாங்க. படிச்சுனே வந்தோன்னா அந்த கதைகள் எல்லாம் படிச்சேன்னா அது உள்ள விஷயம் என்னன்னு தெரிஞ்சுட்டு வரல. நீ உத்தரகாண்டம் வரையும் படிச்சுட்டோம், இல்லாட்டி பட்டாபிஷேகம் வரையும் சில பேர் மங்களாரமாக பட்டாபிஷேகம் வரையும் முடிப்பாங்க. சரி யுத்தகாண்டம் பட்டாபிஷேகம் வரையும் படித்து முடிச்சிட்டிங்க வச்சுக்க, திருப்பி படிங்க, திருப்பி ஒரு தடவை படிங்க, 2வது தடவை படிங்க. ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். படிச்சுனே வாங்க. படிச்சுனே வந்தால் அதில் ஒன்று பிடிச்ச கட்டை ரொம்ப பிடிக்கும் சில விஷயங்கள். அதில் என்னென்னா ராமபக்தி வளரக்கூடியதாக இருக்கும். சீதை புலம்பலானது. அப்போ அந்த கட்டத்தை திருப்பி படிங்க. நீங்கள் பக்தியில் தான் இருக்கிறீங்க, நீங்கள் முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டு தான் இருக்கீங்க, நீங்கள் தூய நிலையில் தான் இருக்கிறீங்க. நீங்கள் அப்படி படிச்சுன்னு இருக்கும்போது இதுக்கெல்லாம் பெருசாக வியாக்கியானம் பண்ணுறாங்களா? தயவுசெய்து அதெல்லாம் படித்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நீங்கள் டைரெக்டாக கதையை படிங்க. அப்புறம் பாகவதம் படிங்க. பாகவதத்தில் டைரெக்டாக கதைகளை படிங்க. அவ்வளோதான். சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு போயினே இருங்க. அவ்வளோதான். அப்புறம் அதில் பிடிச்ச கட்ட என்ன கதையோ அதில் பாகவதத்தில் அந்த கதையை திருப்பி படிங்க. திருப்பி படிப்பு உங்களுக்கு அந்த கதையை நல்லா அத்துப்படி ஆகிடும். அப்புறம் அதையே நீங்கள் தியானம் பண்ணுவீங்க. அப்புறம் வேறு எதுவுமே உங்களுக்கு தெரியாது, அது கிருஷ்ணன் மட்டும்தான் தெரியும். நான் சொல்கிறத இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சுலபமாக இருக்கும். கதை படிக்கணும், ஒரு மணி நேரம் ரீடிங்காக டைம் ஒரு மணி நேரம் ஒதுக்குங்க, படிச்சிங்க, எவ்வளோ முடியுமோ படிங்க. அப்போ மறுநாள் எங்கே விட்டீங்களோ அங்கேருந்து மறுபடியும் தொடருங்க. அப்போ படிங்க, மறுபடியும் அடுத்த நாள் அப்படியே படித்து பாகவதம் பூரா முடிச்சிடலாம். கீதா பிரஸ் எடிஷனில் போட்டிருக்காங்க, ஸ்லோகமே இல்லை, வெறும் அர்த்தம் மட்டும் 2 புஸ்தகமாக போட்டிருக்காங்க. பாகவதம் பூரா படிச்சிடலாம். தமிழில் போட்டிருக்காங்க, படிச்சிடலாம். இங்கிலீஷில் வேணாலும் இருக்குது, இங்கிலீஷ்லையும் போட்டிருக்காங்க, படிச்சிடலாம். படிச்சுட்டு அருமையாக என்ஜாய் பண்ணலாம். அப்புறமா நம்ம ஓரளவு மறுபடியும் உங்களுக்கு எந்த கதை பிடிக்குதோ அந்த கதை மட்டும் எடுத்து திருப்பி படித்து அனுபவிக்கலாம். சுவையாக இருக்கும். நம்மளுக்கு தான் பாண்டித்தியன், நம்மனா பெரிய பண்டிதன் ஆக போகிறோமா? பாண்டித்தியன் நம்ம 4 பேர் உலகத்துக்கு நம்ம பாண்டித்தியன் வெளிப்படுத்திக்கணுமான்னா நம்மளுக்கு பக்தி உண்டாகணும். அதான் முக்கியம். பக்தி தான் சாரமானது. உண்டாயிடுச்சுன்னா அதுக்கு பிறகு பகவன் நாமா மற்ற நேரத்தில் அந்த 1 மணி நேரம் படிக்கிறதுக்காக ஒதுக்குனீங்க, மற்ற நேரங்கள்லாம் பகவன் நாமா சொல்கிறதுக்கு பயன்படுத்துங்க. ஒரு நிமிஷம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அனவரதம் நாமா சொல்கிறது. இப்போ நான் சொல்கிறது எனக்கே பயமாக இருக்குது. நானே சில சமயத்தில் நான் வேஸ்ட் பண்ணுறேன். அப்படி வேஸ்ட் பண்ணக்கூடாது. சில சமயத்தில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் வேஸ்ட் பண்ணிடுறேன், ஏதோ கொஞ்சம் மந்த புத்தினால. ஆனால் மற்ற நேரத்துலாம் பகவன் நாமா சொல்கிறேன். இருந்தாலும் சொல்கிறேன், அந்த கொஞ்ச நேரம் கூட வேஸ்ட் பண்ணாமல் நாமா சொல்கிறேன். இப்போ எனக்கு சொல்கிறது தகுதி இல்லை தான், ஆனால் என்னால் கடைப்பிடிக்க முடியலனாலும் நீங்கள் மற்றவங்க நீங்களாவது கடைப்பிடிக்கணும் இல்லையா? அதுக்காக தான் அடியேன்னு சொல்கிறேன். அதனால் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நாமா சொல்லணும். நானும் அதுக்கு தான் முயற்சி பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நாமா சொல்கிறேன். என்னை பொறுத்த என்னன்னா 12 மணி நேரமாக நாமா சொல்லினே இருக்கணும்னு தோணுது எனக்கு. அப்படி தோணும். அப்படி பகவன் நாமா சொல்லணும். அதே ஒரு பாகவதத்தை படிக்கணும், ராமாயணம் படிக்கணும், சாஸ்திரம் படிக்கணும் தான், தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஏன்னா நாமா சொல்லணும், அந்த நாமத்துலேயே மகிமை அஜாமல் பாக்கியத்தை படித்தா தெரியுது இல்லையா? கண்டிப்பாக அது தெரிஞ்சுக்கணும், சாஸ்திரமும் படிக்கணும். படித்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு நாம் தீவிரமாக ப்ராக்டிக்கலாக ஈடுபட வேண்டியது தான் பகவத் பக்தியில்.
சரி. அதனால் ரொம்ப விஸ்தாரமாலாம் பெருசாக படித்து கஷ்டப்பட வேணாம். சுலபமாக இருக்கிற வழியை கடைப்பிடிங்க. அதில் அனுஷ்டானம் பக்தியை வளர்த்துக்கிறதுக்கான வழி என்னவோ அதை மட்டும் கடைப்பிடிச்சா போதுமானது. மற்றதெல்லாம் தேவையில்லாதது, டைம் வேஸ்ட், கால விரயம், அவ்வளோதான். அவங்க எழுதிட்டாங்க, இவங்க எழுதிட்டாங்க, நான் புஸ்தகம் பணத்தை கொடுத்து புஸ்தகத்தை வாங்கிட்டு வந்துட்டேன், பணத்தை கொடுத்து புஸ்தகத்தை வாங்கிட்டு வந்துட்டால் நீங்கள் உங்கள் பக்தி இழக்க போகிறீங்களா? பக்தியை வளர்க்கக்கூடிய விஷயமா சுருக்கமாக கொஞ்சமாக இருந்தாலும் சுருக்கமாக இருந்து அது சுலபமாக இருக்கணும், சுகமாக இருக்கணும். சுகமாக இருக்கணும். பிரத்யக்ஷமே தர்சிதம், அது கண்ணுக்கு தெரிஞ்ச அனுபவத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கணும். அப்படி சுலபமாக இருந்தால் படித்தா அனுபவம் சூப்பராக இருக்கும், கேட்கறதுக்கு ஆனந்தமாக இருக்கும். பிரத்யக்ஷமே தர்சிதம், பிரத்யக்ஷம் அனுபவத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். அப்போ அனுபவத்தை உண்டாக்கக்கூடியதாகிய பாகவதம் படித்து அனுபவிங்க. பகவத்கீதை என்னென்ன அப்படியே படிச்சுவாங்க, அதெல்லாம் ரொம்ப உபதேசமாக இருக்குது. நீங்கள் டைரெக்டாக பாகவதம் படிச்சுன்னா கதையாக அருமையாக இருக்கும், அதுலேயும் உபதேசம் இருக்குது. அப்படியே படிச்சுனே வாங்க. புரியாத விஷயத்தை விட்டுருங்க, எதுவுமே புரிஞ்சிக்கணும்னு நினைக்காதீங்க. புரிஞ்சிக்கணும்னு நினச்சா அதுதான் மண்டை குழம்பு மென்டல் ஆகிடும். புரிஞ்சிக்கணும்னு நினைக்காதீங்க, அதுவாக புரியும். அது புரிஞ்சிக்கிறத மட்டும் எது மனசில் பதியுதோ அதை மட்டும் வச்சு அனுபவிங்க. நீங்கள் புரிஞ்சிக்கணும்னு இறங்குனீங்கன்னா மண்டை குழம்பு மென்டல் ஆகிடுவீங்க. புரிஞ்சிக்கணும்னு அதை தீவிரமாக அதை போட்டு மண்டையை உடைச்சிக்காதீங்க, கஷ்டப்படாதீங்க. ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கணும்னு அப்படியே ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க மனசை. அப்படியே ஓரலாக படிங்க, புரியட்டும். புரிஞ்சதை நல்லா அனுபவிங்க, அவ்வளோதான். எதுவுமே சிம்பிளாக சொல்கிறேன், சிம்பிள் லாஜிக்கு. புரிஞ்ச விஷயத்தை நல்லா அனுபவிங்க. இப்போ புரிஞ்ச விஷயத்தை நம்ம அலட்சியப்படுத்துகிறோம், புரியாத விஷயத்தை போய் நோண்டி கிடப்போம். நம்ம புரிஞ்ச விஷயத்தை அலட்சியப்படுத்து, புரியாத விஷயத்தை போய் நோண்டி கிடப்போம். அதை போய் அது என்ன போய் ஆராய்ச்சி பண்ணிப்போம். அதனால் நல்லா டைம் தான் வேஸ்ட்டு. கஷ்டத்தில் புரியாது. அப்படியே புரிஞ்சாலும் அது பார்த்தா சாதாரண விஷயமா இருக்கும், அது புரிஞ்சு ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. அதனால் புரிஞ்ச விஷயத்தை அனுபவிக்க தெரிஞ்சு எதிர்ச்ச லாபம் சந்துஷ்டா, எதிர்ச்சா கிடைத்தல சந்தோஷமாக இருங்க, அவ்வளோதான். அவங்க அப்படி படிக்கிறாங்களே, இவங்க அப்படி படிக்கிறாங்களா, அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியுமே, நம்மளுக்கு இவ்வளோ விஷயம் தெரியலையே, அது மாதிரி மற்றவங்கள பார்த்து விமர்சராக பொறாமைப்படாதீங்க. பொறாமையற்றவர்களாக யாரை பற்றி நம்ம யார் அவங்க படித்தா யாருன்னா இதெல்லாம் படிச்சு போட்டோம், அதெல்லாம் நம்ம பார்த்து பொறாமப்பட அவசியம் இல்லை. நமக்கு என்ன தேவை? கிருஷ்ண பக்தி தேவை. நம்மளுக்கு கிடைச்சதா அதுலேயும் சந்தோஷம் அடைஞ்சு கொஞ்சம் தெரிஞ்சாலும் அது அனுபவத்தில் நாம் கொண்டு வரதை பார்க்கணும், அவ்வளோதான். புரியாத விஷயத்தை விட்டுடுங்க, புரிஞ்ச விஷயத்த நல்லா அனுபவிங்க, அவ்வளோதான். அதான் சொல்ல முடியும். ராம் 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 ராம். இது கீதா பிரஸ் எடிஷனில் போட்டிருக்காங்க. பாகவதம் 2 புஸ்தகம், வெறும் ப்ரோசா, வெறும் இது கதையாக இருக்கும். நீங்கள் படிச்சுனே வரலாம் அழகாக. எல்லா ஸ்லோகத்துக்கும் விளக்கம் கொடுத்துருக்காங்க, அருமையாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ராமாயணமும் சரி 2 புஸ்தகமாக போட்டிருக்காங்க. நீங்கள் அது கதை மட்டும் அழகாக படிச்சுன்னா நிறைய விஷயம் தெரியும். அதெல்லாம் படிச்சுட்டு அதெல்லாம் போதும். நம்ம இதில் சரியாக அதில் வேறு ஆராய்ச்சி பண்ணுவாங்க, அந்த ஸ்லோகத்துக்கு சரியாக வியாக்கியானம் பண்ணல, இது சரியாக வியாக்கியானம் பண்ணல. அதான் கொஞ்சம் படிச்சிருக்கிறதுனுடைய திமிராக தான். படித்து கொஞ்சம் அறிவு வந்துச்சுனாவே அதுதான். நாம் ஏதோ ஸ்லோகத்தில் படித்து சில அர்த்தங்கள்லாம் படிச்சிருப்போம், அந்த அர்த்தம் மாதிரி இந்த அர்த்தம் இல்லையே, நம்ம என்ன பண்ண ஆராய்ச்சி பண்ணணும். அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. கிடைச்ச வரைக்கும் பெரிய லாபம் நினச்சிங்கன்னு அது யார் வியாக்கியானம் பண்ணாங்க அதெல்லாம் நம்ம பார்க்காம நம்மளுக்கு கதையாக வந்திருக்கா, கிடைச்சது பெரிய பொக்கிஷம் அப்படி நினச்சின்னு அப்படியே படிச்சுனே போயிடணும், அவ்வளோதான். அதில் குற்றம் கண்டுபிடிச்சோம்னா நம்ம அதை அனுபவிக்க முடியாது. இப்போது கீதா பிரஸ் எடிஷன் போடுறது கரெக்டான அர்த்தமா, கரெக்டான இப்போ ஸ்லோகத்துக்கு கரெக்டான வியாக்கியானம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணோம்னு சொன்னால் அனுபவிக்க முடியாது. குற்றம் பார்க்கல் சுற்றம் இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி குற்றம் பார்க்கக்கூடாது. சந்தேகக்காடு சந்தோஷக்கேடு. அதில் சந்தேகப்பட்டோம்னா சரியாக வியாக்கியானம் பண்ணியிருக்காங்களா அப்படின்லாம் அந்த புஸ்தகம் சந்தேகப்பட்டோம்னா சந்தோஷம் நம்ம அனுபவிக்க முடியாது. பாகவதத்தை அப்படியே எடுத்துன்னு போனோம். சரி, நம்மளுக்கு சந்தேகமாக தான் அதை விட்டுருங்க. நம்மளுக்கு சந்தேகம் இல்லாத விஷயம் நிறைய பக்தி விஷயமாக நிறைய இருக்குது இல்லையா, அதை மட்டும் படிச்சுன்னு போங்க. எல்லாத்துலேயுமே நம்ம குறைய கண்டுபிடிக்கக்கூடாது, அதோட நிறைய தான் பார்க்கணும். ஆனால் சாரமான விஷயம் என்ன? கிருஷ்ண பக்தி, அதை படிச்சிங்க. அப்படி நீங்கள் கீதா புஸ்தகத்தை நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா வியாக்கியானம்லாம் அருமையாக தான் போட்டிருக்காங்க, எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. இருந்தாலும் சில பேருக்கு வேற ஒரு வியாக்கியானம் படிச்சிருப்பாங்க, வேறு புஸ்தகம் படிச்சிருப்பாங்க, அதில் இருக்கிற மாதிரி இதில் வியாக்கியானம் இல்லையான்னு சொல்லிட்டு குறை கண்டுபிடிப்பாங்க. அப்படிலாம் குறை கண்டுபிடிக்காதீங்க. நீங்கள் அப்படியே டைரெக்டாக படிச்சுன்னு அந்த கதையை மட்டும் அனுபவிச்சுன்னு போனீங்கன்னா ஏன்னா இதையும் சொல்லி ஆகணும் இல்லையா. சில பேர் என்னென்னா நம்ம படிக்க சொல்லிட்டு புஸ்தகம் வாங்கி படிப்பாங்க, படிச்சுட்டு இல்லையே நம்ம அந்த பாகவதம் படித்த மாதிரி இதில் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்க, இதில் குறை கண்டு அவ்வளோதான் அந்த புஸ்தகத்தையும் ஓரம் கட்டுருவாங்க. ஏன்னா இதில் அதை சொல்கிற மாதிரி வியாக்கியானம் இல்லை, அதெல்லாம் நான் படிக்கிறத விட்டுட்டேன்
இப்போ யாருக்கு லாஸு? புஸ்தகம் போட்ட கீதா பிரஸுக்கு லாஸ் கிடையாது. கீதா பிரஸ் புஸ்தகத்தை போட்ட படிக்காத உனக்கு தான் லாஸ். பூரா கதையை நீ தெரிஞ்சிக்க முடியாமல் போகுது பற்றியா, அது உனக்கு தான் லாஸ். நம்ம மனசுக்கு குறையாக இருக்கிறதுனால அது குறையாக இருக்காது, அது நியாயமாக தான் இருக்கும். நமக்கு புரிஞ்சுக்கிட்டு சக்தி இல்லாமல் இருக்கலாம், அது நம்ம மேலே கூட குறையாக இருக்கலாம். அவங்க புஸ்தகம் போட்டவங்க மேலே குறையாக இருக்காது, நம்ம மேலே குறையாக இருக்கலாம். அதனால் நம்ம அது எப்பவுமே குற்றத்தை ஒத்துக்க மாட்டோம் இல்லையா. நிறைய பேர் தன் குற்றத்தை ஒத்துக்க மாட்டாங்க, தான் பண்ணுறது நியாயம்தான் சொல்லுவாங்க. அது மாதிரி மனப்பான்மை நம்ம இருக்கும்போது நம்மளால் அதை டைஜஷன் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது நம்மளால குற்றம் பார்க்கக்கூடாது. டைரெக்டாக நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு நினச்சி தான் பாகவதம் படிக்கணும். அதில் கீதா பிரஸ் படிச்சவங்க எந்த புஸ்தகமும் ஒன்றும் தெரியாதுன்னு அதில் இருக்கிறத அப்படியே எடுத்துக்கணும். அதில் சாரமான விஷயம் என்ன, கிருஷ்ண பக்தி, அதை மட்டும் எடுத்து அனுபவிச்சுட்டு போய் நேரணும். அதான் பெஸ்ட். குற்றம் பார்க்கக்கூடாது. அப்படி இருந்தால் தான் நம்ம அந்த புஸ்தகத்தை அனுபவித்து படிக்க முடியும், சுவையாக அனுபவிக்க முடியும். அது அனுபவத்தை உண்டாகும். பிரத்யக்ஷமேவ தரிசிதம், அனுபவத்தை உண்டாகிடும். சரி, நம்ம இதோட பூர்த்தி பண்ணிப்போம். ராம 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 ராம் ராம 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 ராம். அதனால் நாமத்தை பெஸ்ட் என்னன்னா, உங்களுக்கு புஸ்தகம் படிக்கிறதுக்குலாம் எனக்கு விருப்பம் இல்லை, வேறு ஏதாவது பகவானை சீக்கிரமாக அடையிறதுக்கு சாதனம் உண்டான்னு கேட்டால் இருக்குது. ராம 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 ராமான்னு 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் தொடர்ந்து கர்ஜிங்க, நல்லா கர்ஜிங்க. நம்மளுக்குள்ளே எவ்வளோ ஒரு ஊர் வம்பு பேசுகிறோன்னா எவ்வளோ நேரம் வாய் கிழிய பேசுகிறாங்க. அப்போல்லாம் ஸ்டெமினா வேஸ்ட் ஆகலையா? நாம சொல்கிறதுக்கு தான் ஸ்டெமினா வேஸ்ட் ஆகுதா? சில பேர் நாம சொன்ன ஸ்டெமினா வேஸ்ட் ஆகட்டுன்ற, ஸ்டெமினா வேஸ்ட் ஆகணும். ஊர் வம்பு பேசும்போதெல்லாம் அவ்வளோ நேரம் தொண்டை கிழிய கத்துறமே, தேவையில்லாத வாக்குவாதம் பண்ணுறதுக்கெல்லாம், வீட்டில் சண்டை போடுறதுக்கெல்லாம் அவ்வளோ நேரம் பேசுகிறோமே. ஏன் நாம சொல்கிறதுக்கு நம்ம அந்த எனர்ஜி வேஸ்ட் ஆகக்கூடாது? எனர்ஜி வேஸ்ட் ஆகாது. எனர்ஜி வேஸ்ட் ஆகிற மாதிரி எனர்ஜி அதிகமாகும், பகவத் பலம் கூடும். நாமத்தை அதிகமாக சொன்னான், ஒரு நீண்ட நேரம் சொன்னான், நம்ம பலன்களும் சித்திக்க, மனசில் சாந்தி உண்டாயிடும், சீக்கிரமாக நம்ம சங்கல்பம்லாம் நிறைவேறும். தெரியுமா? நிறைய விஷயங்கள் நடக்கும், நிறைய அதிசயங்கள் நடக்கும், நிறைய மிராக்கிள்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க, உங்கள் வாழ்க்கையில அனுபவமாக பார்ப்பீங்க. நாமா நிறைய சொன்னான், தெரியுமா? அவ்வளோ விஷயம். ஆனால் சாரமான விஷயம் என்னென்னா பகவான் நாமா. இல்லை அந்த நாமத்தில் எனக்கு ருச்சி வரணும்னா பக்தி உண்டாகணும்னு சொன்னால் நீங்கள் பாகவதம் படித்தோம்னா பக்தி உண்டாகும். அதில் உள்ள விஷயங்கள் சாரமாக, ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்காதீங்க, சுலமாக எப்படி படிக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டேன். அது மாதிரி படித்து ருச்சியை வளர்த்துக்கணும். அது எப்படி ருச்சி வரணும்னா அதுவும் சொல்லிட்டேன். புரிஞ்ச விஷயத்தை, தெரிஞ்ச விஷயத்தை திருப்பி விசாரணை பண்ணி படிச்சுன்னா அதில் ருச்சி உண்டாகும், பக்தி உண்டாகும், கிருஷ்ண பக்தி உண்டாகும். இப்போ நான் சொன்னல, பாகவதம் பூரா படித்தாலும் அஜாமல பாக்கியத்தில் மட்டும் ஒருத்தன் திறனுடையவனாக இருந்தால் அவன் சொல்கிற பாகவதம், அவன் சொல்கிற அஜாமல பாக்கியம் ரொம்ப தேன் மாதிரி நிற்கும். அது உயிரோட்டமுடையதாக, ஜீவனுடையதாக இருக்கும். அவன் சொல்கிற விஷயம் சொன்னேன் இல்லையா, அந்தளவுக்கு அது சுவையாக அனுபவிக்கணும். அது மாதிரி ரொம்ப படிக்க வேணாம், கொஞ்சம் படித்தாலும் அதை டேஸ்ட்டாக படித்தேன், அனுபவித்து படித்தோம்னா நம்ம பக்தி ஆட்டோமேட்டிக்காக பிச்சுட்டு வரும். செய்யணும். அதனால் எல்லாத்தோட சாரமானது பகவான் நாமா. டைம் வேஸ்ட் பண்ணாமல் நாமத்தை நிறைய நேரம் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக பெரிய மாற்றத்தை பார்க்கலாம் நம்ம வாழ்க்கையில், நிச்சயம் இது. ஏன்னா எவ்வளோ மகான்கள், நான் என்னுடைய அனுபவத்தை நான் சொல்ல, மகானுடைய அனுபவத்தை வச்சு சொல்கிறேன். எல்லோரும் இந்த நாமத்தை படித்தவங்க பெரிய மாற்றத்தை அவங்க வாழ்க்கையிலே உருவாக்கியிருக்கு. அப்படிப்பட்டது பகவான் நாமா. அதனால் அதை பிடிச்சிங்க. சரி, ராம 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 ராம. श्री रामनाथ संकीर्तन की जय, श्रीमद् भागवत भगवान की जय, आंजनेय स्वामी की जय, सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः, श्री वाल्मीकि भगवान की जय, श्री व्यास भगवान की जय, राम 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 राम। सकल साधु मंडली की जय, शुक्राचार्य नमस्कार। हाँ, सकल साधु मंडली की जय, आंजनेय स्वामी की जय, राम 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 राम।